Vanakkam. Welcome to Ilangai Tamil Sangam's 44th Annual General Meeting, Thamilar Sangamam 2021. My name is Abhirami, and I'll be one of the MCs for today, along with Rajkumar. Vanakkam, Rajkumar. வணக்கம் அபிராமி, வணக்கம் நேயர்களே. மீண்டும் ஒரு முறை இலங்கை தமிழ் சங்கத்தின் 44வது ஆண்டு விழாவிலும் தமிழர் சங்கமம் 2021 உங்களுடன் இணைவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இணைய வழியில் இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் அபிராமி, வணக்கம் நேயர்களே. Vanakkam. Before we go into the program, we'll start with a moment of silence to remember all those we've lost. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன் எமது தாயகத்திலே தம் இன்னுயிர்களை ஈர்ந்த அனைவருக்குமாக அவர்களை நினைவு கூர்ந்து அகவணக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். Thank you. So it gives us great pleasure to welcome you all formally to the 44th Annual General Meeting of Ilangai Tamil Sangam, Thamilar Sangamam 2021. And it's great. Unfortunately, we can't see you live, but it's great to at least connect with you virtually to continue the tradition that Ilangai Tamil Sangam has been doing for 44 years. And Ilangai Tamil Sangam, as you all know, it's a beautiful, great platform to bring Tamil people across the 50 states together to cultivate the Tamil heritage, Tamil language, and Tamil traditions, especially for the future generations that were born and brought up in the West. And it's great to see all of you here today. And we have a great program lined up for all of you, not just music and dance performances, but also updates from the community, community activists and organizations that are involved in Tamil Ulam activity or Ulam activity. And we'd like to ask Rajkumar his thoughts on this Thamilar Sangamam. இது ஒரு வித்தியாசமான முயற்சியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் வழமையாக நாங்கள் நேரடியாக ஒரு மண்டபத்தில் செய்யும் போது அங்கே வந்திருப்பவர்களை பார்த்து பேசக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே கலையகத்தில் இருந்து பேச வேண்டி இருக்கின்றது. இலங்கை தமிழ் சங்கம் கடந்த 44 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வாழும் தமிழர்களுக்கும் வட அமெரிக்காவில் பொதுவாக வாழும் தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு முக்கியமாக ஒரு களம் அமைத்து கலை, கலாச்சாரம், பண்பாடு மட்டுமல்ல மனித உரிமைகள் மற்றும் சமூக செயற்பாடுகளில் பல காலமாக செயற்பட்டு வருகின்றது. காலம் காலமாக அதாவது வட அமெரிக்காவுக்கு வருகின்ற தமிழர்களுக்கும் அங்கே வருகின்ற அடுத்த சந்ததியினருக்கும் ஒரு களம் அமைத்து இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இம்முறையும் நாங்கள் பல கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், சமூக அமைப்புகளுடைய பேச்சுக்கள் மற்றும் மனித உரிமைகள் சார்ந்த விடயங்கள் என பல விடயங்களை இணைத்து எடுத்து வருகின்றோம். முக்கியமாக தாயக கலைஞர்கள் இங்கு இணைய வழியாக வந்து உங்களை மகிழ்விக்க இருக்கின்றார்கள், உங்களுக்கு இசை நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கின்றார்கள். எங்களுடன் முழுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குமாறு வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். Yes, Abraham, we can continue. Great. And we also invite everybody to send in your comments via Facebook and YouTube. Now, I'm going to comments. We have the opportunity to see these comments. And so we want to hear your feedback. Just because we can't see you live doesn't mean we cannot hear what you have to say. So please feel free to comment on Facebook or YouTube throughout this event. And we'd love to hear your feedback and what you think about these programs. So as per tradition, Ella Tamil Sangathudiyan first program, any Tamil eventikkum, Tamil Thai Valthu, Padithan usually we are fine. So we'd like to start off with Tamil Thai Valthu.
நிரந்தரம் வாழ தமிழ் மொழி வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானுமலந்ததனை துமலந்திரம் வன்மொழி வாழியவே. வானுமலந்ததனை துமலந்திரம் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்கடி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. சூழ்கடி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை விளைந்தர தொல்லையகன்ற சுடகு தமிழ்நாடே. தொல்லை விளைந்தர தொல்லையகன்ற தமிழ்நாடே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமலர்ந்ததனை துமலர்ந்திடும் வளர்மொழி வாழியவே. நன்றி. ஆம், தமிழ் தாய் வாழ்த்தை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன் கடந்த வருடம், அதாவது இலங்கை தமிழ்ச் சங்கம் கடந்த ஆண்டு அதன் செயற்திட்டங்களும் என்ன விதமான வேலை திட்டங்களை நடாத்தினார்கள், நம் மக்களுக்கு எவ்வகையான உதவிகளை செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். எஸ், Abhirami, can we actually go into the projects and updates of Ilangai Tamil Sangam the last 12 months? Sure. So the first project that we want to emphasize or bring to your attention today is the Sangam project with the Chinmayi Organization for Rural Development, also known as CORD. So CORD has partnered with Ilangai Tamil Sangam to create a self-help group among the farming households that are specifically led by women. And 100 such families were engaged in the agriculture sector in various villages in the Kilinochchi district in northern Sri Lanka. So the program, CORD, will select 10 families for this project, and families are assisted with funding for farming assistance, with instructions on how to use government regulations in the form of cultivation guidance, seeds, fertilizers, and pesticides for sustainable farming. And field officers of CORD will visit the families that are benefiting from this to ensure the instructions are followed and provide any corrective action that is required at that time. And so it's important to highlight this because we want to make sure that we engage in projects that are self-sustainable for the future, for as a long-term project, right? And rather than do temporary work. And so that's the first project that Ilangai Tamil Sangam would like to bring to our attention today. And the second project the Ilangai Tamil Sangam want to bring in, as you know, when the COVID pandemic hit, it was worstly affected, especially in the island of Sri Lanka. So soon as within weeks of the WHO kind of declared as a pandemic situation, Ilangai Tamil Sangam raised funds to help people across the island, not just north and east, but also in hill country. Where many Tamil families was provided essential supplies throughout, and also continued that for some time. So that's kind of one of the projects, and was ongoing for some time. So that's the second project. And as you know, and as you appreciate, we do appreciate all of you who have contributed generously towards that project. Definitely. So thank you to all of our donors and to all of our well-wishers. So the third project that we want to talk about is the movie premiere that Sangam sponsored. And this is really to encourage those in the diaspora to showcase their talents. And Ilangai Tamil Sangam members contributed to the cost of the premiere. And we hope that they continue to do so. And we want to talk about the next project, Rajkumar.
Yes, as you know, one of the pillars of Sangam and the founding ideologies was to support education and assistance, especially students in Ilangay. And part of that project, there was assistance provided for undergraduate students in the northern east of the island, for them to enter into, especially the students who got into universities, and especially from an underprivileged family. So that's another project that we want to bring up. And not only is Ilangai Tamil Sangam involved in activities in the homeland, they're also involved in activities locally. And so one such project is helping impoverished children in New Jersey, which, as you know, was the starting location of where Ilangai Tamil Sangam was born. And so Sangam collected funds through the GoFundMe campaign and collected funds to support children who are dependent on free or reduced cost meals in their schools through the National School Lunch Program administered by the USDA's Food and Nutrition Services. And about 500,000 children in New Jersey and more than 29 million children nationwide are enrolled in this NSLP, the National School Lunch Program. And Ilangai Tamil Sangam students worked with this program to help the children that really need the food. So great job, children. Yes, continuing from that, the New Life Foundation project for the Agriculture and Livelihood Enhancement Project, which the New Life Foundation, or in an organization with assistance from Ilangai Tamil Sangam, they kind of funded the salaries for 4 employees to purchase laptops and volunteer students who engaged in innovative project to improve farming. As you know that a lot of people's livelihood depends on farming, and to increase the yield, this group of young youth worked along or worked part of the New Life Foundation to provide and produce mechanics and kind of all the mechanisms to improve the farming sector, especially the agriculture sector. So this is another project which Ilangai Tamil Sangam has funded, and we will give you more details about that during the course, because this is an ongoing project. Great. And the final project that we want to bring to your attention at this time is how Ilangai Tamil Sangam contributed to the COVID crisis back home, back in the homeland. And so Ilangai Tamil Sangam works with IMHO, who's leading this effort to equip the hospitals in the Tamil areas of Sri Lanka to handle this COVID-19 crisis. And funding was collected through the GoFundMe campaign and was given to IMHO, who provided these services to those doctors and healthcare professionals in the homeland to treat patients with COVID and to offer preventative care through vaccines and other things. And so thank you, Ilangai Tamil Sangam, for doing all of this. It covers many sectors, not just in the homeland again, but also in the diaspora. And I guess we'll be talking about more such projects later on throughout the show. So Raj Kumar, with that being said, we'd like to go straight into the program. இந்த உதவிகளை தொடர்ந்து எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் உதவிகளை வழங்குபவர்கள் முக்கியமாக பாராட்டப்பட வேண்டும். ஏனென்றால் தாயகத்தில் எப்பெல்லாம் தேவைகள் வருகின்றதோ அந்த நேரத்தில் இலங்கை தமிழ் சங்கம் உடனடியாக ஓடோடி சென்று தங்கள் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விடயத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஊடாகவும் தொடர்ச்சியாகவும் எங்கள் செயல் திட்டங்களை நீங்கள் ஆதரிப்பதன் மூலம் தாயகத்தின் மக்களுக்கும் அல்லது கலை கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கும் அந்த முயற்சிகளுக்கும் நீங்கள் உதவுகின்றீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். உலகெங்கும் பறந்து வாழும் நமது இரத்த உறவுகளுக்கும் இன்றைய விழாவில் தமது பங்களிப்புகளை செய்த எமது சகோதரங்களுக்கும் எனது இனிய நண்பர் பேராசிரியர் மணிவண்ணன் அவர்களுக்கும் இலங்கை தமிழ் சங்கம் சார்பாக அதன் இன்றைய தலைவர் என்ற முறையில் எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இலங்கை தமிழ் சங்கம் அமெரிக்கா 1977 ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற இனக்கலவரத்தின் பொழுது இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு உதவும் பொருட்டு அமெரிக்கா வாழ் தமிழ் மக்களால் உருவாக்கப்பெற்று இன்று 44 ஆண்டுகள் முடிந்து அதனை கொண்டாடுவதற்காக கூடியுள்ளோம். இந்த 44 ஆண்டு கால பகுதியில் இலங்கை தமிழ் சங்கம் அமெரிக்கா உலகம் வாழ் தமிழர்கள் பலருக்கும்
பல சேவைகளை செய்துள்ளது. இந்த வருடம் இந்நாட்டில் நிலவிய COVID-19 கட்டுப்பாடுகள் காரணமாக தைப்பொங்கலை இணையதளத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடுவதன் மூலம் ஒரு வருடத்தை தொடங்கினோம். இலங்கையில் வாழும் எமது தமிழ் உறவுகள் வடமாகாணம், கிழக்கு மாகாணம், மலையகம், வன்னி ஆகிய பகுதிகளில் உலர் உணவுப் பொருட்களை வழங்கி அவர்களின் வாழ்க்கையை மேம்பாட்டிற்காக இலங்கை தமிழ் சங்கம் அமெரிக்கா தனது கடமையை செய்தது. வடமாகாணம், கிழக்கு மாகாணம், மலையகம் ஆகிய பகுதிகளில் இருக்கும் ஆஸ்பத்திரிகளில் நிலவும் உபகரண தட்டுப்பாடுகளுக்காக $3.1 மில்லியன் செலவில் உபகரணங்கள் அங்கு கிடைப்பதற்கு இலங்கை தமிழ் சங்கம் நிதி உதவி செய்து உதவினது. கிளிநொச்சியில் இருந்து இயங்கும் புதுவாழ்வு நிறுவனம் மூலமாக ஊனமற்ற உடல்நலக்குறைவான இளைஞர்கள், யுவதிகள் தமது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக விவசாயம் செய்வதற்கும் தொழில் உபகரணங்களை உருவாக்குவதற்கும் இலங்கை தமிழ் சங்கம் அமெரிக்கா நிதி உதவி செய்து உதவியது. அமெரிக்காவுக்கு அகதியந்து கோரி வந்த குடும்பம் அதன் குடும்பத் தலைவர் தடுப்பு முகாமில் இருந்து விடுபட்டு வரும் வரைக்கும் நிதியுதவியும் உணர்வு பொருட்களும் வழங்கி அவர்களுக்கான உதவிகளை செய்து இன்று அவர்கள் மொன்றியலில் குடியேறியுள்ளார்கள். திரு ராம் ரஞ்சன் அவர்களுடன் சேர்ந்து ரைஸ் நிறுவனத்தினூடாக நியூஜெர்சி வாழ் பள்ளி சிறார்களுக்கு அவர்களுக்குரிய பாடசாலை உபகரணங்கள் இலங்கை தமிழ் சங்கத்தினால் வழங்கப்பெற்றன. இந்த 2 ஆண்டுகளும் எனது கடமையை செய்வதற்காக உதவின நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி இலங்கை தமிழ் சங்கம் அமெரிக்கா இன்னும் பல ஆண்டுகள் தமிழ் மக்களுக்கு தனது சேவையாற்ற வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். So, as we mentioned before, today's event is very special because we have musical talent coming from the homeland to perform for us today. And there are 3 very talented musical troops here to perform for us. And let Rajkumar introduce these 3 teams. I think before we go into the music groups, we wanted to actually dedicate a song which was written and music directed by Thurvan. Thurvan is a music director from eastern part of the island. So I'll continue to explain about Thurvan's initiative. So Thurvan has composed many music. Especially he have written some lyrics, and also he collaborated with other artists to produce music. He have traveled to Europe and in the past performed. And one thing had to be said that he hasn't actually learned formally music, but he has the talent that it's a natural gift in a way, if you see. But if you really see that the kind of difficulties he went through, but he came out to produce this for us, and ongoing his music journey, Tamil Sangam wanted to wish him in his endeavors, but also we would like to promote other artists like Thurvan. So let's listen to Thurvan's music. He have actually composed this along with other artists, where credits are given in the music video. அமெரிக்காவால் எம் தமிழ் சங்க உறவுகள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். மீன்பாடும் தேன்னாடாம் மட்டுமா நகரின் பழுகாமம் என்னும் கிராமத்தில் நான் வாழ்ந்து வருகின்றேன். எனது பெயர் தேவன். வளர்ந்து வரும் இசையமைப்பாளர்களில் நானும் ஒருவன். இசையில் நிறைய ஆர்வம் இருந்தும்
அதை கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன். காரணம், என்னிடம் இசைக்கருவிகள் எதுவும் இல்லை. ஒரு சிறிய ஓகனை கொண்டுதான் நான் இப்பாடலை செய்துள்ளேன். சாதாரணமாக கூலி தொழில் செய்துதான் நான் வாழ்ந்து வருகிறேன். இதற்கு முன்னர் ஒரு பாடல், பழுகாம மண்ணை பற்றிய பாடல் ஒன்று செய்திருந்தேன். அதை ரஞ்சன் அண்ணா மற்றும் கோவிந்தன் அண்ணா அவர்கள் பார்த்துள்ளார்கள். அதன் பின்பு என்னை தமிழ் சங்க உறவுகள் மூலம் தொடர்பு கொண்டு எங்களுக்கும் ஒரு பாடல் செய்து தரும்படி கேட்டிருந்தார். அதற்குரிய நிதியுதவிகள் அனைத்தையும் அவர்களே செய்திருந்தார்கள். அதற்கெனங்க நான் அப்பாடலை கலாபூசணம் தணிகாசலம் ஐயா அவர்கள் கவிவரிகளை எழுதி தந்து அப்பாடலை நான் இப்போது இசையமைத்து உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். எனக்கு இசைக்கருவிகள் இருந்தால் நிறைய பாடல்களை செய்வதற்கு எனக்கு உதவியாக இருக்கும். எனது வளர்ச்சிக்கும் இது உதவும். அமெரிக்காவால் தமிழ் சங்க உறவுகள் எனக்கு உதவிகளை செய்து தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு வழிகாட்டிய, எனது இசைக்கு ஆர்வமூட்டிய நமது தமிழ் சங்க உறவுகள் அனைவருக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தமிழே அமிர்த தேன்மொழியே, தலை வணங்கியே உன்னை வாழ்த்துகின்றோம். தமிழே அமிர்த தேன்மொழியே, தலை வணங்கியே உன்னை வாழ்த்துகின்றோம். கல்வியும் கலையும் கலாசாரமும் கண்களுக்கிணையே அறிவோமே. கல்வியும் கலையும் கலாசாரமும் கண்களுக்கிணையே அறிவோமே. இணைவோம் என்றும் இணைவோம், தமிழ் சங்கத்தின் சிறப்பில் இணைவோம். இணைவோம் என்றும் இணைவோம், தமிழ் சங்கத்தின் சிறப்பில் இணைவோம். தமிழே அமுத தேன்மொழியே, தலை வணங்கியே உன்னை வாழ்த்துகின்றோம். தமிழே அமுத தேன்மொழியே, தலை வணங்கியே உன்னை வாழ்த்துகின்றோம். சூரிய ஒளியே கல்வி, வான்வழி நிலவே கலையாகும். கண்களில் நிறையும் கலாசாரமே, வீசும் தென்றல் குளிரழகே. இளமணி திருநாட்டின் வடகிழக்கிலே என்றும் புகழ் பெறும் மொழி நடையே. உறுதி கொள்வோம், உணர்வுறுவோம், தமிழ் சங்கத்துடன் சேர்ந்து நடை பயில்வோம். தமிழே அமுத தேன்மொழியே, தலை வணங்கியே உன்னை வாழ்த்துகின்றோம். தமிழே அமுத தேன்மொழியே, தலை வணங்கியே உன்னை வாழ்த்துகின்றோம். ஆற்றும் பணிகள் அலங்கரிக்குதே,
அன்னை தமிழளில் பௌர்ணமிக்குதே. ஆலமரம் போல விழுது கொண்டது இலங்கை தமிழ்ச் சங்கம். அது 44 ஆண்டு அமெரிக்க மண்ணில் நிழலாய் விரிகிறதே. வாழ்த்தொலிக்க சங்கொலிக்க வாழ்க தமிழ்ச் சங்கமே, வளம் சோரிக தமிழ்ச் சங்கமே. தமிழே அமிர்த தேன்மொழியே, தலை வணங்கியே உன்னை வாழ்த்துகின்றோம். தமிழே அமிர்த தேன்மொழியே, தலை வணங்கியே உன்னை வாழ்த்துகின்றோம். கல்வியும் கலையும் கலாசாரமும் கண்களுக்கிடையே அறிவோமே. கல்வியும் கலையும் கலாசாரமும் கண்களுக்கிடையே அறிவோமே. இணைவோம் என்றும் இணைவோம், தமிழ்ச் சங்கத்தின் சிறப்பில் இணைவோம். 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 So we heard a great musical performance from the Betikula Music Group. And next, it is our pleasure to warmly welcome the Bharata Arangam Dance Institute for Bharatanatyam piece. மேன்மை படுவாய் மனமே, மேன்மை படுவாய் மனமே. கேள் விண்ணின் இடிமுன் விழுந்தாலும் விண்ணில் இடிமுன் விழுந்தாலும் பான்மை தவறி நடுங்காதே. பான்மை தவறி நடுங்காதே. பயத்தால் ஏதும் பயனில்லை, பயத்தால் ஏதும் பயனில்லை. யான் முன் உரைத்தேன் கோடி முறை, யான் முன் உரைத்தேன் கோடி முறை, இன்னும் கோடி முறை சொல்வேன் சொல்வேன் முறை சொல்வேன், கோடி முறை சொல்வேன், இன்னும் கோடி முறை சொல்வேன். ஆன்மாவான கணபதியின் ஆன்மாவான கணபதியின் அருளுண்டு அச்சம் இல்லையே.
கணபதியின் அருளுண்டு அச்சம் இல்லையே. తుంగుగు దీం కుట్ట కిట్ట కిన్న తుంగ దీం దీం తా దీం దిన్ డీంగు దీం తక్కుంత దిక్కిట్ట తక్క జం జం తా దీం కుక్కుంత దిత్త దీం కుక్కుంత దిక్కిట్ట తక్క த தீம் தரிக்கிட தக்கதா. பஞ்சத்தில் ஒன்றானை நெஞ்சத்தில் நின்றானை மாசற்றானை வஞ்சத்தில் ஒன்றானை நெஞ்சத்தில் நின்றானை மாசற்றானை பலம் வந்து கனியொன்றை பெற்றானை வயிற்றானை துதிக்க யானை. வலம் வந்து கனியொன்றை பெற்றானை வயிற்றானை துதிக்க யானை. வஞ்சத்தில் ஒன்றானை நெஞ்சத்தில் நின்றானை மாசற்றானை வலம் வந்து கனியொன்றை பெற்றானை வயிற்றானை துதிக்க யானை. தாம் தாம் தஜம் தீம் தீம் தஜம் தும் தும் தஜம் தா தீம் கிண்ணத்தும் தாம் தஜம் தீம் தஜம் தும் தஜம் தா தட்ட தீம் கிண்ணத்தும் தாம் தஜம் தீம் தஜம் தும் தஜம் தா தக்க திக்குத்த தீம் கிண்ணத்தும் விஞ்சித்தார் நின்றிட்ட கஜமுகனை வென்றானை மாற்றிட்டானை. வித்தானை மறையானை குறையானை வள்ளியினை வெருட்டினானை. வித்தானை மறையானை குறையானை வள்ளியினை வெருட்டினானை. கஜமுகனை வென்றானை மாற்றிட்டானை. வித்தானை மறையானை குறையானை வள்ளியினை வெருட்டினானை. ஜம் ஜம் தங்குகு தீம் தக ஜம் ஜகதீம் தங்குகு ஜம் தக ஜம் ஜம் தக தத்த தித்தி தும் தும் நம் நம் தக தரிக்கிட தக தா ஜம் தத்த தித்தி தும் தும் நம் நம் தக தரிக்கிட தக தக தரிக்கிட தக தா தகத தகதி தகதும் தகனம் தக தரிக்கிட தக தக தரிக்கிட தக தக தரிக்கிட தக. கஞ்சத்தாள் பதத்தாடை கதித்தோடும் மதத்தாடை கருணையானை. கஞ்சத்தாள் பதத்தாடை கதித்தோடும் மதத்தாடை கருணையானை. கமண்டலத்தை கவிழ்த்தானை காவிரியை விரித்தானை கவிதையானை. கமண்டலத்தை கவிழ்த்தானை காவிரியை விரித்தானை கவிதையானை. கஞ்சத்தாள் பதத்தானை கதித்தோடும் மதத்தானை கருணையானை. கமண்டலத்தை கவிழ்த்தானை காவிரியை விரித்தானை கவிதையானை.
அந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை தொடர்ந்து நாவலர் தமிழ் பாடசாலையுடைய இன்னொரு நிகழ்ச்சி வருகின்றது. இதுவும் ஒரு நடனமாக இருக்கின்றது. சண்முக கௌதவம், ராகம் சண்முக பிரியா, தாளம் ரூபகம். இந்த நிகழ்ச்சிக்குள் நுழையலாம்.
beautiful Bharatanatyam program by Navalar Tamil Padasale, who did the Shanmuga Kautvam, and also the Ganesha Kautvam that was done by the Bharata Arangam Dance Institute was also very, very beautiful. And it's really important for us to encourage this young talent in our community. They are promoting our ancient traditions and culture and heritage, and Bharatanatyam is one of that. And so it gives us great pleasure to see these young kids perform this art form, and Ilangai Tamil Sangam for giving the platform for them to showcase their talent. And so with that being said, I'd love to introduce our next act, which is from Staten Island. So the Staten Island music program, Ilangai Tamil Sangam's Tamil School, basically will have a compilation of Devaram, Abhinaya Padalgal, Aathichudi, Kondravendam, Bharatiyar Padalgal, and others. So without further ado, Staten Island, Ilangai Tamil Sangam, Tamil School.
ஆம், அந்த Wow. சிறார்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் அந்த சிறார்கள் உண்மையாக சிறப்பாக செய்திருந்தார்கள் அல்லவா அபிராமி? அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் தமிழ் அன்னைக்கு விழாவெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இயல், இசை, நாடகம் என்ற அந்த 3 முறையிலும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலே முக்கியமாக இயல் நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்ததாக இசைக்குள், அதான் மன்னிக்க வேண்டும், நாங்கள் முதலிலே நாடகம் என்று சொல்லக்கூடிய பரதநாட்டியம் நாடகத்துக்குள் அடங்கும். அடுத்ததாக நாங்கள் இசை தாய்க்கு வணக்கம் சொல்ல தாயகத்தில் இருந்து இசைக்கலைஞர்கள் உங்களுக்கு விருந்து தர இருக்கின்றார்கள். ஆம், நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த இசை நிகழ்ச்சிக்குள் உள்நுழைகின்றோம். முதலாவது பாடலாக சாந்தன் இசை குழுவில் இருந்து பழமுதிர் சோலை என்ற பாட்டை பார்க்கலாம். வணக்கம் எங்களுடைய அன்பார்ந்த சார்ந்த உள்ளங்களே. இந்த கொடூரமான கொரோனா கால பகுதியில் இலங்கையினுடைய புகழ்பூத்த யாழ் சாந்தரசிகளுடைய அற்புதமான ஒரு இசை தொகுப்பினோடு நாடுகள் கடந்து வாழுகின்ற எங்களுடைய தமிழ் பேசுகின்ற உள்ளங்களை நாங்கள் நேரடியாக சந்திப்பதில் யாழ் சாந்தரிசக்குழு ஆகிய நாங்கள் மகிழ்வடைந்து கொள்கின்ற அதேவேளை எங்களுடைய இலங்கை தமிழ்ச்சங்கம் அமெரிக்கா பெருமையுடன் நடத்துகின்ற தமிழர் சங்கமம் 2021ஆம் ஆண்டு எஸ்டி சாந்தன் குழுவினரோடு நாங்கள் இப்பொழுது இணைந்து கொள்ள தயாராகிறோம். அந்த வகையில் வருகின்ற பாடல் ஒரு அற்புதமான பாடல். பல பாடல்களை நாங்கள் உங்களாக இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இலங்கையில் பல்லாயிரக்கணக்கான மேடைகளினோடு பல லட்சக்கணக்கான மக்களுடைய பேரபிமானங்களை வென்று இன்றும் நாடுகள் கடந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் பேசுகின்ற உள்ளங்களிடம் யாழ் சாந்தனிச கொள்வர் நேரடியாக நாங்கள் இணைந்து கொள்கிறோம். நிகளுடைய முதலாவது பாடலாக அலங்கரிக்க வருகின்ற பாடல் பழமுதி சோலை எனக்காகத்தான் என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாடல் ஆரம்ப பாடலாக வருகிறது. பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகம் தாழமும் கேட்பேன் தினம் காலை மாலையும் நான் தான் அதன் ராகம் தாழமும் கேட்பேன் தினம் காலை மாலையும் கோலம் அதன் யாதம் இங்கு ஓராயிரம் பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். போகின்ற மேகங்களே தூரங்கள் போடுங்கள் பூமியிலே பேர் கொண்ட பூஞ்சோலை நீர் கொண்டு ஆட ஏரியும் மீன் கொத்தும் நாரைகளே இறகுகள் எனக்கில்லை காருங்களே ஊர் விட்டு ஊர் சென்று காவியம் பாட பறவைகள் போனா பறந்திட வேண்டும் பனிமலை மேலா திறந்திட வேண்டும் ஒரு போதை மனம் கொண்டாடுதே பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான்.
யாவும் தொடர் கதை போல் நாடும் வளர்ந்திடும் நினைவுகளால் நூலிழை போல் இங்கு நெருங்கிய இதயங்கள் பாலுடனே என கலந்திடும் நாள் தந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இந்த இனித்திட உறவுகள் மேவி பிள்ளைகள் பேணி வளர்ந்தது இங்கே மண்ணில் இதைவிட சொர்க்கம் எங்கே நேசங்கள் பாசங்கள் பிரிவதில்லை இன்னும் வானத்தில் விரிசல்கள் விடுவதில்லை நேசங்கள் பாசங்கள் பிரிவதில்லை என்றும் வானத்தில் விரிசல்கள் விடுவதில்லை இலக்கியம் போலங்கள் குடும்பமும் விளங்க இடைவிடாது மனம் ஒரு மகிழ்ச்சியில் கிடைத்திட பழமுதி சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும் நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும் கோலம் அதன் ஞானம் இங்கு ஓராயிரம் பழமுதிச்சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். நன்றி. சாரங்காவினுடைய ரம்யமான துல்லியமான இசையிலே கிஸ்மி அவர்கள் பெறுகின்ற பாடல் வான்மேகமே என்று வருகின்ற அந்த பாடலை வழங்கியிருக்கும் கிஸ்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இது அவரது குரலில் அந்த பாடல் உங்களுக்கு.
தமிழ் நெஞ்சங்களுக்கு தாய் தமிழ் வணக்கங்களோடு அமெரிக்காவில் நியூயார்க் மாநகரத்தில் 1977 ஆண்டு இலங்கை தமிழ்ச்சங்கம் அமெரிக்கா என்ற பெயரோடு மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தமிழ்ச்சங்கம் வருகிற மாதம் நவம்பர் 6ஆம் திகதி 44வது அகவையினை காலடி எடுத்து வைக்கிறது. அந்த வகையில் இலங்கை இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கும் முகமாக இலங்கையில் பல்வேறு இடங்களில் இருந்தும் இசை நிகழ்ச்சிகளோடு நாங்கள் உங்களோடு வர காத்திருக்கிறோம். திருகோணமலையினை பிரதிநிதித்துவப்படுத்தி சூப்பர்சோனிக் மியூசிக் குரூ நாங்கள் சில பாடல்களை உங்களுக்காக தருவதற்கு காத்திருக்கிறோம். அந்த வகையில் இலங்கை தமிழ்ச்சங்கம் அமெரிக்காவோடு கைகோர்த்ததைட்டு நாங்கள் மகிழ்ச்சியோடு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறராக நதியினில் நீந்தவா போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறராக நதியினில் நீந்தவா எந்தன் தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் எந்தன் தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் கேளாய் பூமனமே சங்கீத மேகம் தேன் சிந்து நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே எந்தன் மூச்சும் எந்தன் பாட்டும் அணையா விளக்கே எந்தன் மூச்சும் எந்தன் பாட்டும் அணையா விளக்கே கேளாய் பூமனமே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை என் கீதமே எங்கும் முலாவுமே நாளை என் கீதமே எங்கும் முலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே
சங்கீதமேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் We want to thank the three music teams, Shantan's group, Saranga, and Trinko Supersonics, for those amazing 3 songs that they produced from the homeland. And Rajkumar, without further ado, we'd like to go into the keynote. Thank you, Abhirami. So without further ado, we have come to the key event today, the keynote speech. So this year at Ilangai Tamil Sangam, we are proud to, and we are delighted to also announce that Professor Ramu Manivannan is our keynote speaker this year. Professor Ramu Manivannan is a professor at Madras University, and also he have been a visiting scholar at many universities, including the United Nations University in Japan. And he have done a lot of scholarly activities and research papers and published books, many books, especially notably Sri Lanka Hiding the Elephant. As you know, in the war against the genocide in Sri Lanka has never been documented. Hiding the Elephant, a book by Ramu Manivannan, over 1,000 pages, which clearly documents an ongoing genocide in the island, also the war crimes and the crimes against humanity. So Ramu Manivannan also have engaged in many social activities and setting up schools in deprived areas in Tamil Nadu. He have also voiced in UN and many other forums for Ilangai Tamilar, and especially for their rights. So I would like to welcome Ramu Manivannan. And his topic today is going to be Tamil worldview and geostrategic shifts in the Indian Ocean. ஈரொரு வார்த்தைகள் தமிழிலே கூறுவதாக இருந்தால், முனைவர் ராமு மணிவண்ணன் அவர்கள் மദ്രാസ് யூனிவர்சிட்டி, அதாவது சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு கலாநிதியாக இருந்து பல செயற்பாடுகளை செய்து வருகின்றார். அவர்களுடைய முக்கியமாக ஸ்ரீலங்கா ஹைடிங் த எலிபென்ட் என்ற நூல் மிக முக்கியம் பெறுகின்றது. இந்த நூல் பற்றிய விளக்கங்களை நான் ஏற்கனவே ஆங்கிலத்தில் கூறியிருந்தேன். ராமு மணிவண்ணன் அவர்கள் இந்து சமுத்திரத்தின் புவிசார் அரசியல், அதாவது கடல்சார் அரசியல் என்று கூட கூறலாம், கடல்சார் அரசியல் மாற்றங்களும் தமிழர்களது உலக பார்வையும் என்ற தலைப்பிலே ஆங்கிலத்தில் உரையாற்றுகின்றார். வணக்கம். Respected President, Secretary, office bearers and other members of the Ilangai Tamil Sangam, distinguished members of the audience, respected elders, guests of honor, friends, sisters and brothers, I offer my humble respects and warm greetings to you all. I consider it as a great privilege and honor to speak before you on this subject of Tamil worldview and the geostrategic shifts in the Indian Ocean. It is also a subject of great interest to me, and as a Tamil, greater subject of inquiry of our past, present and future. That is why this keynote address has been titled as Tamil Worldview and the Geostrategic Shifts in the Indian Ocean. Tamils are a genuine seafaring community predetermined by geography, culture and the civilizational quest for exploring this world. There is an ancient proverb that goes as Thirai Odi Thiraviyam Thedu, which implies that you must travel across the oceans and earn your livelihood, meant as wealth. Interpretation of this ancient proverb is a sufficient indicator of our journeys across the world. As early as 3rd century BC, Tamil ports, the Tamil land across both in Tamil Nadu and in the Tamil Eelam had more than 20 to 25 ports that helped to maintain direct maritime links with China
Egypt, parts of Europe and Southeast Asian countries. Archaeologists maintain, as well as the Tamil literature and the excavations provide evidence about the existence of several significant ports that played a major role in the overseas trade and commerce of the Tamils in the past. There are classical references to Kaveri Pumpattinam in Tamil Nadu, in both Pattinapalai, a classic, as well as Silappadigaram. And we also have the history of the Pallavas and as well as the Cholas and Pandyas rule, which had a very significant maritime trade, commerce, as well as the nation-state building. And ports came in handy to Chola emperors for naval expeditions to Southeast Asian nations. Trincomalee, Trigonamalai in Tamil, is one of the finest natural harbors in the world. If you may visit this place, that you will find that water leaps like your heart. Located by Trincomalee, Tamilam, in the heart of the Indian Ocean, its strategic importance has shaped its history. There have been many sea battles to control the Trincomalee harbor. The Portuguese, the Dutch, the French, and the English have each held it in different times. In 1942, the Imperial Japanese Navy attacked Trincomalee harbor and sank 3 British warships which were anchored there. So this is just to say the significance of the Trincomalee harbor and as well as of the culture of the seafaring and the oceans linked to the Tamil culture and civilization. And Tamil cultural ties and influence in South and Southeast Asia in places such as Malaysia, Singapore, Thailand, Laos, Cambodia, Vietnam, Indonesia, as far as Australia, as well as Japan in North Asia, are other significant references to our discussion this morning. The Angkor Wat in Cambodia is a classical demonstration of this historical reality. If you want to experience this connection, the cultural connection of the Tamil land and the journeys across the oceans, and you would find that Thai Pongal, which is celebrated in the month of January, is observed in one word, in one way or another across the South and Southeast Asian countries. Our ancient classics such as Silappadigaram and modern classical novels like Kadalpura, Ponniyin Selvan, Parthiban Kanavu, all these classical works in Tamil reveal the quest with trade, commerce, war, peace and love in the Tamil land, and inextricably linked to the ocean and seafaring. With the gradual decline of the Tamil kingdoms, the ancient Tamil kingdoms during the middle period, and the rise of the modern West resulted in the slow but steady disappearances of Tamil nation state and the sovereignty. And this is a very, very important reference to our understanding of the Tamils and the Indian Ocean, because our worldview of the oceans and our worldview of the land and the seas have shrunk after this period of the rise of the West and the Middle Age. In the post-colonial era, there is a mixed awareness of our past and present, with both a sense of reconciliation of greater realities of power and politics in the 20th and 21st centuries. But this also includes our resistances against the cruelties caused by the same transition.
A former Australian foreign minister, Maris Payne, had observed more recently, that was in about 2018. And this observation goes as, in terms of global political significance, the Atlantic Ocean can be viewed as the ocean of our grandparents and parents, the Pacific Ocean as the ocean of us and our children, and the Indian Ocean as the ocean of our children and grandchildren. This observation is made by a former Australian foreign minister. And I want you to kind of reflect this. The Australians think about the Atlantic Ocean as the ocean of the grandparents, and the Pacific Ocean as the ocean of their own, and the Indian Ocean as the ocean of the future. And Italians consider Mediterranean. Historically, Italians considered Mediterranean as the arterial path, and the British never reconciled to French ascendancy or challenge to the control of the seas. And it is no coincidence that the Battle of Waterloo and the statue for Nelson in London are part of the British folklore and the British history of the seafarer. The Americans did not want to compromise and concede the rise of Japanese in the Pacific during the interwar period. That's about 1919 to 1939. And today, Indian Ocean comprises itself in terms of the countries and the ocean itself, and this which includes India, Indonesia, Bangladesh, Madagascar, Somalia, Tanzania, South Africa, the UAE, the United Arab Emirates, and Yemen, which is to say that this is an ocean that links Africa and Australia and Asia and 3 continents. And then it also the Arab region, the Persian Gulf, and more specifically and through across the Nile, and you find about the gateway to the Mediterranean. So the countries bordering the Indian Ocean are home to 2.5 billion people, which is 1/3 of the world population. And in a way, the countries in the Indian Ocean region host a variety of cultures, religions, and races, but there is also a very strong economic and political logic, political rationale to acknowledge the significance of the Indian Ocean as a key emerging region in world affairs and the strategic priority for the countries that are engaged in addressing the importance of Indian Ocean. Some say that even 80% of the world maritime oil trade flows through the 3 narrow passages of water known as choke points in the Indian Ocean. And this includes the Strait of Hormuz, and which is located between the Persian Gulf and the Gulf of Oman, and which provides the only sea passage from the Persian Gulf to the open sea, the Malacca Strait, and which involves the Malacca dilemma for the Chinese. And politically, the Indian Ocean is becoming a pivotal zone of strategic competition, and China is investing hundreds of billions of dollars in infrastructure projects in several countries across the region as part of its One Belt, One Road initiative. Chinese state-backed firms are also investing hugely in infrastructure and ports in Sri Lanka, the Maldives, the Bangladesh, Myanmar, and the Western powers, including the European Union, Australia, the United States, sought to counterbalance China's growing influence in terms of by launching
their own infrastructural funds, such as the 113 million US dollars has been announced in this year for digital economy, energy and infrastructure projects. And there are other more interesting, what you call the undersea cable projects launched by China, also has enormous potential for communication and geostrategic and future issues of greater security concerns also involved in this, the Chinese projects, also, to be very specific about the underwater cable. And there are about 21 what you call the border states are members of the Indian Ocean Rim Association, IORA. And their core aims and objectives are to promote sustainable economic growth and a good ecological environment and trade and liberalization and security. So we have to ask this question about the Tamil restoration of Tamil consciousness, and in this context by presenting and portraying the significance of the Indian Ocean region, and both in historical terms as well as in the contemporary period, and including the transitions that have happened, political, geostrategic and trade, commerce, economy and technology, and all these changes that have been underway. And so we need to address this question of the restoration of the Tamil consciousness and Tamil worldview and understanding of this Tamil worldview. I would think that, this restoration in Tamil worldview has happened in certain parts and in different geographical circumstances, which itself is a matter of interest and curiosity for us. A transformation, to be very specific, in a situation of in Tamilam, or we find that in a transformation of consciousness among the people of Tamilam has happened or still happening. And to be very, very specific on this aspect of what is the change that is taking place is that the Elam Tamils have for long imagined themselves or even considered themselves as the cultural vassal of India as a nation struggling, for freedom and a dignity in the part of the given the historical transitions and contemporary challenges in the Indian Ocean, and we also would like to address the understanding of the Tamil consciousness and the worldview in relation to the oceans. In Tamil consciousness, this has had this transition, or what you call as the changes that are taking place, but not in totality. They are happening in certain parts and with reference to specific geographical circumstances, and which itself is a matter of interest and curiosity. Take for instance the case of the Tamils in India, in Tamil Nadu to be very specific, and then the case of the Elam Tamils, and the Tamils spread across other nations such as Malaysia, Singapore, and in different parts of the world, even in the West, and as people who have moved on to settle down in Western countries to adapt themselves, and yet this awareness and consciousness of the seas and culture continue to remain in different form, in different tone. But however, this transformation of consciousness is very, very specific in this context of the Elam Tamils. And because
the Elam Tamils have considered themselves for long and as the cultural vassal of India, and given the circumstances of their own struggle for freedom, dignity, and as well as the rights in the paradigm of the Sri Lankan political situation, and they are striving to become a nation in their own right and to come good among the committee of nations. Elam Tamils do possess an historical truth and a case in point in relation to the land and the ocean with the traditional homeland. When I mention about the traditional homeland, Tamil Elam, I do not attribute this as a theory, but as a historical reality and which is inextricably linked to the seas and the land of the present northern east, the traditional homeland of the Tamils of Tamil Elam. And we also need to explain, along with this, the strategic transition in the Indian Ocean, the South Asia region, and which has not been explained adequately and understood much less because of the various shifts and changes that have happened in the last 20 years. We noticed here there is a studied indifference of the Indian ruling establishment towards the historical Tamil factor in the Indian Ocean region and the slow disappearance of the influence of the Tamil political influence in the north and east of Sri Lanka. These two factors coincide: the indifference of the Indian state and the gradual decline and disappearance of the Tamil political influence in the north and east of Sri Lanka, the traditional homeland, the Tamil Elam. The multi-state aided military resolution of ethnic conflict and the end of civil war in Sri Lanka in May 2009 threw up several unknown and understated realities in the new 21st century, which are otherwise historical narratives of politics in the Indian Ocean region. Tamils do have a right to have the narratives being expressed and addressed. In the process, India also had strategically displaced itself by undermining the historical Tamil factor as well as the political and geostrategic significance of the traditional Tamil homeland areas of north and east of Sri Lanka, the Tamil Elam. India had not only lost the support and sympathy of Tamils in Sri Lanka in the last 10 years or in the last decade or more, but also its own function and like the function of the Tamils as a cultural vessel in the Indian Ocean region with a very well-defined geographical and historical roots in the traditional homeland described as north and eastern part of the present Sri Lanka, the Tamil Elam. This traditional homeland under discussion has also been an area of inhabitation of loyal and friendly Tamil people with control and influence across the strategic sea fronts, across the Parch Straits and the eastern seaboard, from Trincomalee in ensuring the security of southern borders of India. The changing circumstances produce different effects upon different people or even upon the same people different times. The internationalization of the plight of Tamils in Sri Lanka and the steady dislocation of Indian influence with the Sri Lankan government offers a new spectrum of politics with scope for revival of new realities with the changing geopolitical conditions in the Indian Ocean region. And the survival of the idea of traditional homeland in the north and east of present Sri Lanka
and the emergence of China factor are products of the changing circumstances in the strategic environment of Indian Ocean and South Asia region. And we need to ask this question about the prolonged reluctance of United States to play an active role in the Indian Ocean region and the gradual erosion of Indian influence with the Sri Lankan government. China has converted the ethnic crisis in Sri Lanka as political opportunity to consolidate its economic interest and gain geostrategic access in the Indian Ocean region through its foothold in Sri Lanka. Trincomalee is more than the strategic epicenter of the traditional homeland, the Thamilar. It will continue to remain as source of fresh stirrings in the Indian Ocean geopolitics in future. And there are other significant or important developments in the Indian Ocean region which also needs to be addressed. And besides the Trincomalee factor, we may also recognize more recent developments and in the form of what we call as the Colombo City project, which is called as which is a very significant part of the China's Belt and Road Initiative, which is a vast infrastructural project related to the maritime Silk Route connecting China with the Middle East, Europe and Africa. And Colombo City project and the Colombo City Port project is very much part of this the vast infrastructural program connected with China's Belt and Road Initiative. The Colombo Port City is a project with clear Chinese characteristics and expected to serve as part of Xi Jinping's Belt and One Belt and Road Initiative, and China is likely to handle this project as an overseas province for all practical purposes. And Hambantota is also located very close to the world's busiest east-west shipping route. Given Sri Lanka's existing debt concerns over $18 trillion, a foremost question in our mind is that whether Sri Lanka can repay this loan towards the Colombo City project, or will it also go the Hambantota way? And now Hambantota and Colombo Port City are key projects in Chinese view, integral to developing high quality collaboration in jointly building the Belt and Road Initiative and the process of strengthening its maritime strategy. It is critical for China to access and cultivate as well as secure sea routes in the Indian Ocean. We should also keep in mind the Malacca dilemma and the Chinese search for alternatives in the world's highest, what we call the world's largest, the oil route. And as well as the fact that China is the world's highest oil importer, which buys about 542 million tons of crude oil and as annual average. And China has also been increasingly emphasizing on managing the seas and oceans and protecting its maritime rights and interests in the recent period. The security analysts and the Indian Ocean observers believe the Colombo City Port City project and the Hambantota constitute, in the long run, as part of the Chinese counter-response to the Indo-Pacific security framework consisting of the United States, India, Japan and Australia. In view of the Indo-Pacific strategy as well as the Chinese role in the Indian Ocean and the Pacific, and we also need to bring in the rationale of how China has been following the traditional rule of diplomacy by encircling India, a major power in South Asia, through adopting the strategy of string of pearls with an increasing number of countries in South and Southeast Asia with an advantage
twice as numerous as that of India. And in this context, China has also extended its influence in terms of strategic and infrastructural investments in Africa, and like in return, China has also been able to transport the minerals and the natural resources, including the oil products from Africa and through the Indian Ocean corridor to China. So in a way, the Tamil homeland, and in other words, as what is now in the present Sri Lanka, constitutes as the very significant baseline for the Chinese. And this is why Sri Lanka is slowly emerging as a strategic rear base for China against India, as well as an important port in its trade link and the Belt and Road Initiative. And this is an important aspect that we need to keep this in mind. But at this stage, I would like to bring about more recent and contemporary understanding of the Tamil worldview, the Tamil consciousness. And Tamil worldview and Tamil consciousness, when I say about the ocean, about the sea, and the inextricable relationship between the land and the ocean, the seas, and more particularly in context of the recent developments that has happened, say about the military resolution of the ethnic conflict in Sri Lanka, and what has happened after that, as it addressed the Tamil question, or as completely put an end to the Tamil question. And I would say that the military resolution has not brought an end to the Tamil quest for justice and the Tamil consciousness and the awareness about the relationship between the land and the ocean, as well as the quest for the sovereign status. So I want to cite here that there are two abiding principles of statecraft in politics. Firstly, politics is an endless game. And secondly, even wars as an extension of politics cannot produce absolute results. This is the lesson of the military resolution of the ethnic conflict in Sri Lanka in May 2009. The most striking revelation of this ethnic conflict in Sri Lanka, even today, is the survival of the political object of Tamil consciousness, Tamil quest for rights, and Tamil search for justice for over 70 years. The end of civil war and through the military resolution in May 2009 has offered several new opportunities for politics in Sri Lanka. According to the Sinhala Strait and the Sri Lankan government. But the Sri Lankan government had slipped all the political opportunities because it fell blind to the dangers of Sinhala chauvinism at its hour of military victory. But it further pressed the desperate Tamils in the northern east too hard with traumatic lessons of the war. A known but also an unexpected revival of the spirit of politics occurred after May 2009 with the support of the international community and work of the Tamils spread and settled across the world, and especially in the Western Hemisphere. The slow but struggling process of international investigations into the war crimes and crimes against humanity committed by the Sri Lankan armed forces and the political authorities helped to regroup the grief-stricken Tamil community across the world with a demand for political resolution to the ethnic conflict in Sri Lanka. And we want to believe that the political objects of the Tamil quest for justice have once again survived, and
re-emerged after the enormous sufferings and sacrifices of the Elam Tamils. And we do not want to go back to the political history and narratives, but we want to cite here two specific situations related to the Tamil consciousness and worldview and the inextricable ties, the link between the land and the seas. The historical imagination of Tamil community in the north and east of Sri Lanka as cultural vassal of India and their active socio-cultural trade and economic ties with Tamil Nadu also gave them sense of security, and also it was in certain extent it was a false sense of security, and which abandoned themselves to the manners of Indian diplomacy. Then after 2009, Tamils have now restored or in the process of recovering the political identity, the worldview, the shifts in worldview and the consciousness, the gradual changes in the Tamil consciousness about their place and the geostrategic location, the potential for bargain with the world vis-a-vis their land and sea potential is happening. This is something that we must take note of. And it is the politics of assertion. It can be, in a way, it can be associated and linked with the politics of assertion that happened with the rise of the armed resistance that began to take roots in the late 1970s, and which redefined the course and destiny of the struggle for Elam after 300 years of colonial era and 3 decades of the oppressive Sinhala rule and espousing the tyranny of majority fear in any political democracy. So what I mean is that the intervening period from 1970s and the late 1970s till about 2009, there has been a very active restoration, revival of the consciousness and awareness about the sea and the seafaring tribes in the Tamil community in the north and east of Sri Lanka. And although it had come in the form of the government or the administration, the recognized administration of the Liberation Tigers of Tamil Elam, which rediscovered the military and geostrategic potential of Trincomalee with its natural harbor and open sea fronts with unrestrained access to the vast Indian Ocean. And they also built enormous the maritime infrastructure, and which was largely in terms of the operations across the Park Bay of Trincomalee and Batticola and sea routes. And they built vessels in terms of even the MV Cholan, and then they were negotiating with different international governments on the purchase of larger vessels and ships. So what I want to imply here is that once you have an idea of it is the sovereignty and the nation state, which is also the preservation of the idea of the sovereignty and the the consciousness of a nation state also helps to preserve the consciousness and the historical memory of the oceans, as well as signifying the relationship between the land and the ocean. So now, in the changes that have happened in the historical shifts that have happened in the US policy and the West, where the European Union in the Indian Ocean region, is that it can be classified as the Cold War and the post-Cold War era,
And then the post-Cold War era that we noticed here, the rise of China, and not only as a maritime power, but with enormous geostrategic significance, and also the Indian Ocean becoming as the ocean of the future. And with 80% of the oil flow and as a corridor, and 40% of the 40% world trade happening through this corridor. Now, this restoration of the Tamil consciousness and awareness about the land and the ocean is also very important to understand that, like with the geostrategic shifts. And so we want to kind of address as the most important, the key components to this shifts and changes in the Tamil worldview. And I would say that the shifts and changes have happened along the way with the building of the nation state and with the establishment of a nation state or historical Tamil kingdoms, and in the later period, in the middle, what we call the rise of the West, and the beginning of the 15th and 16th centuries, and later until about the 19th and 20th century, this consciousness has gradually lapsed into a kind of a struggling memory. And then we find here about in 20th century, and there was the quest for the liberation, freedom and independence from the colonial powers, and in the process the colonial powers leaving this part of the world with the unsettled questions of the rights and the dignity, which includes about the constitutional, the political and constitutional solutions to the issues of justice have not fulfilled the aspirations. So now this awareness about this geopolitical developments in the Indian Ocean region, as well as this coinciding with the national consciousness, are important components to this shifts in the Tamil worldview and the geostrategic shifts in the Indian Ocean region. And I sum my presentation here with this view, that the worldview or the memory or awareness of a society can never be removed, but it can lapse. But we need to revive this consciousness. We need to revive this consciousness not simply as a memory, but as a functional reality. And this is happening. As a functional reality, this is happening, and therefore it is all the more important for the Tamil consciousness that this memory as a functional reality, revival of this memory as a functional reality, cannot happen in isolation without the understanding and exploring and expanding our geostrategic basis, and as well as building and sustaining our cultural values and cultural worldviews, and strengthening our economic power and economic potential, and at the same time and looking at the environmental and ecological changes and shifts that are taking place in the Indian Ocean region, and not setting aside the potential of trade and commerce for nation state building and the view of the future. Thank you very much. Mikka Nandri, Vanakkam. So we want to thank Professor Ramu Manivannan, our keynote speaker, for that address. It's really important for us to contextualize the issue that we're facing on the world stage, as we are all part of the international world order, and how that is changing in the upcoming years and how we're seeing that trajectory change. So it was quite enlightening that Professor Ramu Manivannan came on live with us today to talk through how we should be thinking about these shifts. And he also concluded with some climate change topics, and how the environment and protecting the environment will sort of politically
have weight moving forward with all these climathon activities and things like that. And so I think it's important to talk about the Indian Ocean, Sri Lanka being the pearl of the Indian Ocean, and a lot of the geopolitics thinking and shifting towards the South China Sea and the Indo-Pacific. Right, Mr. Rajkumar, please, I'd love to hear your thoughts as to the importance and the relevance of talking about such topics in forums like this to really educate the next generation, whoever is getting involved in this sort of space, to really know what the future looks like. Yes, first of all, we would like to thank and we have to recognize Professor Ram Manivannan for his contribution, especially research contribution. As you know, many state-centric or state-sponsors academics who write articles and research papers in this area. But Ramu Manivannan, as a non-state kind of actor and not non-funded, have actually contributed immensely for the strategic studies of Tamils, and he has published in many reputed journals. So here, specifically in this topic, as the South Asia or Indian Ocean, it's going to be the epicenter of the next move in geostrategy. And he have laid out many of the kind of worldview and how Tamils have to view this or should view. So I think there's quite a lot to learn from that. Since this is also kind of televised, I would strongly recommend others to also go and view this once again, if it's possible. I think we can continue with the rest of the programs, Abhirami. Yes, thank you, Rajkumar. So we'll go continue on with some more music from the homeland. Oh Butterfly from the Trinco Supersonics. Butterfly, butterfly, ஏன் விரித்தான் சிறகை? Wow, wow, oh butterfly, butterfly, ஏன் விரித்தான் சிறகை? அருகில் நீ வருவாயோ, உனக்காக திறந்தே மனதின் கதவை. Butterfly, butterfly, ஏன் விரித்தாய் சிறகை? Wow, 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 butterfly, butterfly, ஏன் விரித்தாய் சிறகை? எனையும் தான் உனைப் போலே படைத்தானே இறைவன் எனும் ஓர் தலைவன். நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறார், நிழலைப் போல தொடரும் என்னை மறந்து போகிறார். ஆஹா, உனக்கு யாரும் தடையும் இங்கு விதிப்பதில்லையே. ஆஹா, எனக்கும் கூட அடிமை கோலம் பிடிப்பதில்லையே. உன்னை நான் சந்தித்தேன், உன்னையே சிந்தித்தேன், என்னை நீ இணை சேரும்
மட்டும் பதில்களில் விரக தாபம் அனலை மூட்டும் பருவம் இல்லை. உன்னை நான் கொஞ்சத்தான் மடிமே துஞ்சத்தான் தினம் நான் எதிர்பார்க்கும் திருநாள் வருமோ butterfly butterfly. Oh, butterfly, butterfly. ஏன் விரித்தாய் சிறகை? Wow, 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 butterfly, butterfly. ஏன் விரித்தாய் சிறகை? அருகில் நீ வருவாயோ? உனக்காக திறந்தேன் மனதின் கதவை. ஆஹா, butterfly, butterfly, Butterfly. அடுத்து வரும் பாடலை வழங்குவதற்காக மற்றொரு இடைக்கால பாடலோடு இணைகிறார்கள் நமது அன்புக்குரிய பாடகர்கள் மெடோனா. அவரோடு இணைந்த அந்த பாடலை வழங்க V.S. மோகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சாரங்காவினுடைய சிறப்பான இசையில் அந்த பாடல் இதோ 2 குரல்கள் இணைந்து உங்கள் ரசனைக்கு வருகிறார். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு. கால தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு எம்மா நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. உள்ளே இருக்கிற வெளியே என்ன பேச்சு ஐயா ஒன்னும் புரியவில்லை மனசு எங்கே போச்சு. இந்த மனசு நஞ்ச நிலந்தா வந்து விழுந்தா நல்ல வேததா. சந்திரனத்தா சாட்சியும் வச்சு சொன்ன கததா சொந்த கததா. தோளை தொட்டு ஆள ஐயா சொர்க்கத்தில சேர மலை வந்து ஏற பொண்ணு சம்மதத்தை கூற. சந்தனங்கரைக்கு பூசணும் எனக்கு முத்தையன் கணக்கு மொத்தமும் உனக்கு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு.
அம்மா கூட ஒரு மாலை வாங்கி வருவேளை பொண்ணு வாசமுள்ள சோல தாலிய முடிக்கும் வேளைய நினைச்சு தேடுது மனசு பாடுது வயசு மாங்குயில பூங்குயில சேதி ஒண்ணு கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலோடு இணைந்து கொள்கிறோம். அடுத்த பாடல் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்கின்ற ஒரு பழம்பெரும் மகத்துவமான பாடல். அந்த பாடலை TM சௌந்தரராயன் அதோடு இணைந்து சுசீலா அம்மையார் அவர்கள் இந்த பாடலை பாடியிருந்தார். அந்த பாடலை கோகுலன் அதோடு இணைந்து குரல் கொடுக்க எங்களுடைய ஜெனி. ஏதோ பாடல் உங்களுக்கு. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம் கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் முந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா உண்டென்று சொல்வதும் தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா இல்லை என்று சொல்வதும் தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா
காளிதாசன் சகுந்தலையும் சேயல்லவா கம்பன் கண்ட சீதையுந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலையும் சேயல்லவா அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீயே கதி என்றும் நீயே கதி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா So thank you to the Trinco Supersonics and also Saranga and the Shantan group for some more lovely music. Before we continue on to talk about the organizations that would like to provide their yearly update as to what they've been doing for the past 12 months, we'd like to introduce Ilangai Tamil Sangam, formally the platform, the team that has given us the platform to speak today. So Ilangai Tamil Sangam, as you all know, is the oldest Tamil organization in the United States, and it's responsible for bringing local Tamil communities in the United States together under the umbrella of Sangam. And the real intention is to create an active social network for future generations and also create this strong Tamil community. Many of you may have known the history of how Ilangai Tamil Sangam came to be, but it started in 1977 after a bunch of individuals who lived in the New York, New Jersey area felt like they really didn't have a voice in terms of how they could contribute to the plight of the Tamils in the homeland at the time. And so they came together. They recognized that they needed a stronger network in the States because they were part of a new concept known as the diaspora, the Tamil diaspora. And they needed a platform, they needed a network so that they can put their resources together and to get a stronger, louder voice so they can voice their concerns of the atrocities that their people were facing back in the homeland. And so Ilangai Tamil Sangam was born. And in 1977, President, Secretary, Treasurer Committee was formed, elected. And in the following months, a constitution was prepared, and Sangam was registered as a charitable organization in New Jersey. And that was the beginning of this 44-year journey that we are celebrating here today. And so Ilangai Tamil Sangam, as you know, the goal is to have everything be nationalized by the Golden Jubilee, which is just 6 years away. And so they do a lot of humanitarian activities, as you will hear more about, or we actually explored already. They offer a platform for human rights activists and human rights organizations to communicate and coordinate work that they're doing in the homeland. And they're also active on Facebook, YouTube. They have their website known as sangamevents.org, sangam.org. They're on Twitter at the handle Sangam USA, and they're also on Instagram. So follow them on all their social media platforms so that you can get the latest updates. So Rajkumar, can you tell us a little bit more about what Sangam does that I haven't covered yet? சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த, அதாவது முச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த அந்த பரம்பரையில் தொடர்ச்சியாக தாம் நாட்டிலிருந்து திரட்டி அடிக்கப்பட்டாலும், தம் நாட்டிலிருந்து புலம் பெயர்ந்து வாழ்ந்தாலும் அங்கேயும் சங்கம் அமைத்து தமிழ் வளர்க்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்துடன் இங்கே ஆரம்பிக்கப்பட்டதுதான், அதாவது முக்கியமாக நியூ ஜெர்சி, நியூயார்க் பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இலங்கை தமிழ் சங்கம். 1977 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை தமிழ் சங்கம்
தொடர்ச்சியாக தனது சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கும் பணியில் முன்னேறி கொண்டிருக்கின்றது. இன்னும் சில காலங்களில், இன்னும் 5 வருடங்களில் 50வது ஆண்டு காணப்போகின்ற இந்த அரை நூற்றாண்டு காணப்போகின்ற இலங்கை தமிழ் சங்கம் பல தளங்களில், அதாவது சமூக மற்றும் கலை கலாச்சார நிகழ்வுகள் மட்டுமல்லாமல் மிக முக்கியமான மனித உரிமை சார்ந்த மற்றும் தமிழரின் அரசியல் சார்ந்த விடயங்களுக்கான ஒரு களம் அமைக்கும் ஒரு நிறுவனமாகவும் அல்லது களம் அமைக்கும் ஒரு அமையமாகவும் இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட வேண்டும். இதற்கு அமையவே இம்முறையும் ஒவ்வொரு முறையும் தமிழர் சார்ந்து தமிழரின் மனித உரிமைகள் சார்ந்து செயற்படும் அனைத்து அமைப்புகளுக்கும் ஒரு களத்தை வழங்குவார்கள். இம்முறையும் அப்படியான பேச்சுக்கள் இருக்கின்றது. எனவே தமிழ் சங்கத்தின் மேலதிக தொடர்புகளுக்கு அல்லது தமிழ் சங்கத்தை நீங்கள் அணுக வேண்டுமாக இருந்தால் இணையதளத்திலே முக்கியமாக sangam.org என்ற இணையதளத்திலும் அல்லது இன்ஸ்டாகிராம் ஊடாகவும் ஃபேஸ்புக் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் @sangamusa ட்விட்டரில் @sangamusa மற்றும் இலங்கை தமிழ் சங்கம் அல்லது இலங்கை தமிழ் சங்கம் டாமோஸ் என்ற கூகுள் குரூப் கூடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு நகரலாம். அபிராமி. Thank you, Mr. Rajkumar. So our first organization that we'd like to introduce is Pearl. Pearl is an organization advocating for justice, accountability, and self-determination for the Tamil people. Today, we'll be hearing from Pearl staff, including their new executive director, Ms. Archana Ravichandradeva, regarding updates on Pearl's work, both here in the United States and more broadly. So without further ado, Pearl. Hello, my name is Ernest Rajkon, and I'm a U.S. Advocacy Officer for Pearl. I'm here today to tell you a little bit about the work that our U.S. team has been doing over the past year. With the 2020 elections, we've been working hard to engage a new session of Congress as well as the new administration. That includes advocacy around House Resolution 413, introduced earlier this year by Representative Deborah Ross of North Carolina. This resolution, which emphasizes justice and accountability in Sri Lanka, calls for U.S. support of an international accountability mechanism in Sri Lanka. House Resolution 413 has over 15 co-sponsors and continues to gain bipartisan support. Both with congressional and State Department staffers, as well as with nominees, Pearl has been stressing the need for U.S. engagement with Sri Lanka to be contingent on follow-through on commitments regarding human rights, accountability, and justice, both in line with the processes at work in Geneva and broadly in relation to bilateral engagement. We look forward to continued collaboration with the Tamil diaspora here in the United States in advocating for the United States foreign policy towards Sri Lanka to prioritize human rights, justice, accountability, and self-determination for the Tamil people. Thank you. Hi, my name is Arabi and I am the Advocacy Lead and UK Senior Advocacy Officer at Pearl. And today I'll be covering Pearl's advocacy highlights for the past year for our teams in Canada, the UK, and at the UN Human Rights Council. Overall, our advocacy team has had great engagement with policymakers this year. The Canadian advocacy team organised a successful briefing event for MPs from all parties on ongoing human rights issues in Sri Lanka, and they conducted a Black July memorial event with MPP Jagmeet Singh. Pearl's policy recommendations were also read out by MP Helena Jaksic at the House of Commons. This year, the Canada team also organised and oversaw the 2021 Tamil Struggle reading group online, which saw a high turnout and an incredibly engaged cohort. Our UN advocacy team has also been very successful in numerous ways. The team had been actively engaged at the UN Human Rights Council, pushing for a stronger resolution. The team also organised a virtual side event at the UN Human Rights Council on pursuing accountability for mass atrocities. The team also delivered an oral statement at the Council after the High Commissioner's report and briefed commissions on the situation in Sri Lanka and the importance of having a strong mechanism in Resolution 46.1. Finally, in the United Kingdom, there has been active engagement with MP officers and senior management within political parties. We have helped to organise and participated in cross-party conferences organised by the All-Party Parliamentary Group for Tamils on justice and accountability in Sri Lanka. We have spoken as part of a panel on human rights in Sri Lanka at the 2021 Labour Conference. The advocacy team will continue to engage with policymakers on present and upcoming issues, and as ever, make sure that the needs of the Tamil community in Sri Lanka are at the forefront of everything that we do. Thank you very much.
Hi everyone, my name is Archana Ravichandradeva and I am Executive Director of Pearl. I am very pleased to share Pearl's accomplishments with all of you today and to connect with the broader group of Tamil activists who are involved in this work. As many of you may know, I took on the role of Executive Director from Tasha Manoranjan, our founder, and someone who led Pearl for over 16 years and has now taken on a role in our board. I often tell Tasha that I don't think it's possible for me to actually fill in her shoes, just given the decades of activism, wisdom, and engagement that she's had in this important work. However, I'm really looking forward to building on what she's done and to make my own contributions as well. Before starting this role as Executive Director, I was Canada's Senior Advocacy Officer for Pearl. And of course, we're looking forward to strengthening our advocacy efforts, which my colleague Arabi will be speaking further about in this video. Pearl looks forward to furthering our voice within the broader struggle for justice, accountability, and self-determination for Tamils, and engaging with different stakeholders in different countries in which we work to further our strategic goals. We are also working to expand and engage our work in research, advocacy, and legal venues, and to strengthen our own internal processes and protocols to ensure we are transparent, efficient, and a progressive voice internationally and within our own organization. I am so proud to lead this passionate, engaged, woman-led, progressive organization. And I look forward to building my connections with all of you as well, and within the broader community, as we take on this next phase of our work. Thanks very much. அது பேர்ல் அமைப்பு தனது செயற்பாடுகள் கடந்த 12 மாதங்கள் தனது செயற்பாடுகள் பற்றிய அந்த காணொளி தொகுப்பை பார்த்தீர்கள். அடுத்ததாக மீண்டும் சங்கீத நிகழ்ச்சிகளுக்குள் நாங்கள் நகர்கின்றோம். இசை நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக சாரங்கா இசை குழுவின் என்னை தெரியுமா என்ற பாடலுடன் ஆரம்பித்து சாந்தன் இசை குழுவினரும் ட்ரிங்கோ சூப்பர்சோனிக் இசை குழுவினருடன் நாங்கள் இணைந்து இருப்போம். பழமை ஒரு இனிமை என்று சொல்வார்கள். உண்மையில் ஜே சுகுமார் அவர்களுடைய குரலிலே இன்னும் சில பாடல்கள் இருந்தாலும் அடுத்து வருகின்ற பாடலை வழங்குவதற்காக எங்கள் ஈழத்தின் புகழ் பூத்த பாடகர் ஜே சுகுமார் வழங்கும் பாடல் என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் கவிஞன் என்னை தெரியுமா என்று வருகின்ற பாடலோடு ஜே சுகுமார் அரங்கத்தில் இதோ அந்த பாடல் உங்கள் ரசனைக்கு. என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, அகரசிகன் அகரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன், நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகு தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம் வாழ்வை சோலை ஆக்கலாம் இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம் இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம் இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா
ஆக ரசிகன் ஆக ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன். ஒரு சிலையை கண்டேனே அது சிரிக்க கண்டேனே இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. ஒரு சிலையை கண்டேனே அது சிரிக்க கண்டேனே இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. வானிலே ஒரு நிலா நேரிலே இரு நிலா காதல் அமுதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுக போல உருக இதழ் பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே. கொடுத்ததை நினைக்கலாம் கொடுத்தவள் மறக்கலாம். கொடுத்ததை நினைக்கலாம் கொடுத்தவள் மறக்கலாம். என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா ஆக ரசிகன் ஆக ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன். அருமை. எப்பொழுது தொடர்ந்தீச்சியாக நாங்கள் உங்களோடு இசையோடு இணைந்திருக்கிற ஒரு அழகிய தருணம். யாழ் சாந்தன இசைக்குழுவினரோடு இன்றைய தினம் நாங்கள் இங்கே இலங்கை தமிழ் சங்கம் அமெரிக்கா தமிழர் சங்கமம் நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எப்பொழுது வருகின்ற அடுத்த பாடல் தேவன் தந்தது. ஆடல் கலையே தேவன் தந்தது. தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது. தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது. ஆடல் கலையே தேவன் தந்தது. தேவன் தந்தது. மல்லிகையை வெண் சங்காய் வண்டினங்களூதும் மெல்லிசையின் ஓசை போல் மெல்ல சிரித்தாள். மல்லிகையை வெண் சங்காய் வண்டினங்களூதும் மெல்லிசையின் ஓசை போல் மெல்ல சிரித்தாள். வண்ண வண்ண மேலாடை வண்ண வண்ண மேலாடை குறைந்தாடும் வைங்கிடிமான் கூட்டம் மயங்க தாவி தாவி தான் வந்தாள். வண்ண வண்ண மேலாடை குறைந்தாடும் வைங்கிடிமான் கூட்டம் மயங்க தாவி தாவி தான் வந்தாள். ஆடல் கலையே தேவன் தந்தது. தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது. ஆடல் கலையே தேவன் தந்தது. தேவன் தந்தது. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண்பறிக்கும் நின்கொடியோ. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண்பறிக்கும் நின்கொடியோ. விண்ணிலே வாழ்ந்திருக்கும்
வெண்ணிற நிலா பெண்ணென காலெடுத்து வந்ததே உலா முன்னழகும் பின்னழகும் கண்ணழகோ புள்ளிருக்கும் கள்ளிருக்கும் பூவழகோ கலை சிறந்த கலை விளங்க நடம் புரியும் பதுமையோ புதுமையோ கதங்கைகள் தழுவிய பதங்களில் பலவித அதிஸ்வரம் வருமோ குரல் வழி வரும் மணிமொழி ஒரு சரச பாஷையோ சுரங்களில் புது சுகங்களை தரும் சாருகேசியோ சச சரி கமம தகதிமி சச பத நிரி கமகரி மரி சமாகரி நிரி சரித பசானித தண்டதும் ஆடல் கலையே தேவன் தந்தது தேவனின் நாடலில் தான் ஜீவன் வந்தது தேவனின் நாடலில் தான் ஜீவன் வந்தது ஆடல் கலையே தேவன் தந்தது தேவன் தந்தது தேங்க்யூ ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது மங்கைக்குள் காதலேனும் கங்கைக்குள் நான் மிதக்க மங்கைக்குள் காதலேனும் கங்கைக்குள் நான் மிதக்க மனத்தால் நினைத்தால் இனிப்பதென்ன கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம் ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது
பாடலுக்கு பல்லவி நீ இருக்க கண்ணிரண்டிலும் ஒரே ஸ்வரம் கையிரண்டிலும் ஒரே லயம் இரவும் பகலும் இசை முழங்க ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன்னிழமைதான் ஊஞ்சலாடுதே ஊஞ்சலாடுதே ஆம், இந்த இசை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சாரங்கா இசைக்குழுவினர், சாந்தன் இசைக்குழு மற்றும் சூப்பர்சோனிக்ஸ் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே அடுத்ததாக இன்னொரு உரை. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் கடந்த 12 மாதங்களுக்கான ஒரு வேலை திட்டங்கள் அல்லது என்ன செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது தொடர்பாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் திரு விஸ்வகுமாரன் உருத்திரகுமாரன் அவர்களுடைய உரை இடம்பெறுகின்றது. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தம் இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய வீரர்களை மனதில் நிறுத்திக் கொண்டு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் சில செயல் திட்டங்களை உங்களுடன் பரிமாற விளைகின்றேன். மேலும் இலங்கை தமிழ்ச் சங்கத்தின் 44வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதையிட்டு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். வட அமெரிக்காவிலேயே மிகவும் தொன்மை வாய்ந்த சங்கம் இலங்கை தமிழ்ச் சங்கம். இலங்கை தமிழ்ச் சங்கம் அமெரிக்காவில் உள்ள தமிழர்களை ஒன்றுபடுத்தி அவர்களை ஒரு வலுமிக்க சமுதாயமாக மாற்றி வருவதில் மிகவும் அளப்பெரிய பணி ஆற்றுகின்றது. இன்று எங்களுடைய விடுதலை போராட்டம் சர்வதேச தளத்தில் உள்ளது. Due to the bravery and sacrifice of our Maveerar, the Tamil national struggle is presently in the international plane. Thus, in our campaign for justice, in our campaign for the establishment of an independent and sovereign state of Tamil Eelam, the role of the Tamil diaspora is paramount. It's been 12 years since the Mullivaikkal genocide was perpetrated against us. Thus far, not a single person has been arrested, let alone brought to justice. The present international accountability mechanisms are state controlled. Whether it be the Human Rights Council, whether it be the Security Council, whether it be the International Court of Justice, all these institutions are controlled by states. As our national leader repeatedly said, that the states act according to their national interests, not always on the basis of justice. That's the Eelam Tamil nation, a nation without states, a non-state actor is having difficulties in meting out justice from these institutions. Thus the TGTE, while pursuing justice in these existing forums, we are also creating new forums, new battlegrounds to mete out justice for Tamils. Skeptics might say, no, this is not possible. They might say, there is no precedent for that. Our answer to them is that our actions will constitute precedents for others to evaluate. The Eelam Tamil nation is a powerful nation. We are dedicated, we are committed, and we are also endowed with expertise and resources. Actually, our liberation struggle itself created many precedents. Our liberation movement is the first movement in the world that commanded air force, naval force, and land. Along this line, in fact, even the creation of the TGT itself is an innovative exercise. Along this line, we have launched a new initiative called Victims-Driven International Justice. Also, based on the evolving right to know the truth, we are in the process of obtaining evidence from the UN High Commissioner to share it with us. Once we get this evidence, we ourselves, we the victims, can resort to the domestic forums in the countries where we live. With respect to the political issue, our position has been that the Tamil national question should be resolved through referendums. Here we are not creating any new precedents. On the contrary, here we are asking the international community to follow the existing precedents. During the last half a century,
almost all national conflicts were resolved through referendum. Thus, this is what we are asking. Here also again, the skeptics might say, no, this will not happen. They will say the powers will not allow this to happen. As Hillary Clinton once observed, the art of politics is to make what appears to be impossible possible. The first step in this venture is we ourselves have to declare, to proclaim to the international community, this is what we want. Thus, all the Tamil diaspora entities across the globe, whether it be religious organizations, whether it be sports associations, whether it be cultural associations, all organizations should pass a resolutions to the effect that the Tamil national question should be resolved through referendum. The Tamil's destiny in Tamil's hand. The thirst of Tamils is Thamilar. Thamilarin Talavidi, Thamilarin Kayil. Thamilarin Taham, Thamilathayam. Thank you to TGT for that update. And so we'll move on to our next program, which is going to be some more musical events from the homeland, Saranga, Shantan groups. And so the first song that they'll be playing will be Vane Vane. So let's listen to them. அடுத்து வருகும் பாடலை தருவதற்காக இங்கே நாங்கள் அழைப்பது மேடோன் அவர்கள் அவரோடு இணைந்த அந்த பாடலை வழங்குவதற்காக மதுசீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சாரங்கா இசைக்குழுடைய ஏனிசை கானங்களில் வருகின்ற அடுத்து வரும் பாடல் இது உங்கள் ரசிக்கு விருந்தாய் கேட்ட மகளுக்கு. माङ्गल्यं तन्दुणाने मम जीवनहेतुना कण्ठे बध्नामि शुभगे त्वां जीव शरदां सदा तुं 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 वाने 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 नानुन மேகம் தானே तुं 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 வானே 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 நானும் மேகம் தானே என்னருகிலே கண்ணருகிலே நீ வேண்டுமே மண்ணடியிலும் முன்னருகிலே நான் வேண்டுமே சொல்ல முடியாத காதலும் சொல்லிலடங்காத நேசமும் எண்ண முடியாத ஆசையும் உன்னிடத்தில் தோன்றுதே நீதானே பொஞ்சதே நானே உன் சரிபாதி நீதானே பொஞ்சதே நானே உன் சரிபாதி வானே 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 நானும் மேகம் தானே இனி அவளே உனது இருவிழி முன் பழரச குவளையில் விழுந்த எறும்பி நிலை எனது நிலை விலக விருப்பமில்லையே பூவே அதிசயனே பிறந்த பலவருடம் அறிந்தவை மறந்தது எனது நினைவில் என்று உனது முகம் கவிதை எதுவும் இல்லையே அன்பே வேறாரும் வாழாத பெருவாழ்வீது நினைத்தாலே மனமெங்கும் மழை தூவுது மழலையின் வாசம் போதுமே தரையினில் வானம் போதுமே ஒரு கணமே உன்னை பிரிந்தால் உயிர் மலர்காடுமே
சரி பாதி நீதானே கொஞ்சாதி நானே உன் சரி பாதி வானே 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 நானும் மேகம் தானே என்னருகிலே கண்ணருகிலே நீ வேண்டுமே மண்ணடியிலும் என்னருகிலே நீ வேண்டுமே சொல்ல முடியாத காதலும் சொல்லிலடங்காத நேசமும் எண்ண முடியாத ஆசையும் உன்னிடத்தில் தோன்றுது நீதானே கொஞ்சதி நானே உன் சரி பாதி நீதானே கொஞ்சதி நானே உன் சரி பாதி அருமை எப்பொழுது தொடர்ந்தீச்சியாக நாங்கள் உங்களோடு இசையோடு இணைந்திருக்கிற ஒரு அழகிய தருணம் யாழ் சாந்தன இசைக்குழுவினரோடு இன்றைய தினம் நாங்கள் இங்கே இலங்கை தமிழ் சங்கம் அமெரிக்கா தமிழர் சங்கமம் நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எப்பொழுது வருகின்ற அடுத்த பாடல் கலைஞருடைய வாழ்வோடு ஒன்றித்த ஒரு மகத்துவமான பாடல் உனக்கென மேலே நின்றால் ஓனந்தலால அற்புதமாக 40,000 பாடல்களை தாண்டி இந்த மண்ணில் பாடிக்கொண்டிருந்த ஒரு மகத்துவமான குரல் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் உருவாகி இருந்த அந்த பாடலை யாழ் சாந்திரசனுடைய பிரபல பாடகர் கோகுலன் அவர்கள் எப்பொழுது உங்களோடு இணைந்து கொள்கிறார். 1 2 3 4 உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா தாய்மடியில் பிறந்தோம் தமிழ் மடியில் படந்தோம் நடிகர் என வளர்ந்தோம் நாடகத்தில் கலந்தோம் ஆடாத மேடை இல்லை போடாத வேஷம் இல்லை ஆடாத மேடை இல்லை போடாத வேஷம் இல்லை சிந்தாத கண்ணீர் இல்லை சிரிப்புக்கும் பஞ்சம் இல்லை கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை உன் கையில் அந்த நூலா நீ சொல்லு நந்தலாலா
நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. பூவென்று முளை கண்டு புரியாமல் நின்றே நின்று பால் போல கள்ளும் உண்டு. நிறத்தாலே ரெண்டும் உண்டு. பால் போல கள்ளும் உண்டு. நிறத்தாலே ரெண்டும் உண்டு. நான் என்ன கள்ளா பாலா நீ சொல்லு நந்தலா. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா. உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாடா. தகதின தகதந்தோ தகதின தகதந்தோ தகதின தகதந்தோ தகதின தகதந்தோ தகதின உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா. ஆம், இந்த இசை மழையில் நாங்கள் நனைந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், தாயகத்தில் இருக்கின்ற இசை கலைஞர்களுக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்து அவர்களை உலக பரப்பெங்கும் இந்த இணையதளம் வழியாக உங்களுக்கு கொண்டு வருகின்றார்கள் இலங்கை தமிழ் சங்கம். உங்களுக்கு தெரியும், மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து அதை ஒளிப்பதிவு செய்து அதை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் சாரங்கா இசைக்குழுவினர்கள், SG சாந்தன் இசைக்குழுவினர் மற்றும் திருகோணமலையில் இருக்கின்ற சூப்பர்சோனிக் இசைக்குழுவினர். நாம் அடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னொரு உரைக்கு செல்லலாம். அபிராமி. Thank you. So அடுத்ததாக we'll have Tamil American United. So registered as a political action committee 527 nonprofit organization in January of 2021, Tamil Americans United PAC's main objective is 1. Continuously advocate for international independent investigation to hold Sri Lanka accountable for committing genocide against Tamil people in the land of Sri Lanka, in the island of Sri Lanka rather, and advocate for a permanent, sustainable political solution to fulfill the long-standing, legitimate aspirations of the Ula Tamil people based on their inherent right to self-determination through advocacy work with the United States government and politicians. So let's see the update from Tamil American United, please. இந்த இணைய வழி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். ஒருங்கிணைந்த தமிழ் அமெரிக்கர்கள் அரசியல் நடவடிக்கை குழு தமிழ் அமெரிக்கன்ஸ் யுனைடெட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி சார்பாக இங்கு வந்துள்ளேன். இலங்கை தமிழ்ச் சங்கம் கடந்த 44 வருடங்களாக ஈழத்தமிழர்களின் நலன் கருதி பல வழிகளில் சேவையாற்றி வந்துள்ளீர்கள். இந்த தன்னலம் அற்ற பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும். எங்களுடன் சேர்ந்து பல செயல்களில் ஒன்றாக வேலை செய்வதற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நன்றி. தமிழ் அமெரிக்கன்ஸ் யுனைடெட் பேக் ஒரு 527 நான் ப்ராஃபிட் அமைப்பாக ஜனவரி மாதம் பதிவு செய்யப்பட்டது. இது தமிழர்களுக்காக இருக்கும் ஒரே ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி. தொடங்கப்பட்டதின் நோக்கம் அமெரிக்க அரசுடன் அட்வொகசி வேலை செய்வதாகும். இப்படிப்பட்ட அமைப்புகள் தேர்தல் வேட்பாளர்களை ஆதரித்து ஒப்புதல் என்டோர்ஸ் செய்ய முடியும். வட கரோலினா பிரதிநிதிகளுக்கு நிதி திரட்டும் ஃபண்ட்ரைசிங் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம். இப்போது செனட்டர் வைலி நிக்கிலுக்கு 40,000 இலக்கு கொண்ட நிதி திரட்டலில் 37,000க்கும் மேல் சேர்த்துவிட்டோம். கடந்த 12 மாதங்களில் 70,000க்கும் மேற்பட்ட டாலர்ஸை உங்களின் உதவியோடு திரட்டியுள்ளோம். அதற்கு நன்றி. எங்களுடைய நீண்டகால குறிக்கோள் உலகத்தில் தமிழர்களுக்கு நடக்கும் பிரச்சினைக்கு குரல் கொடுத்து அதை தீர்ப்பதற்காக எங்களால் முடிந்தவரை செயல்படுவது ஆகும். உடனடி குறிக்கோளை 2 வரிகளில் கூற வேண்டும் என்றால், தாயகத்தில் நடந்த இனவழிப்புக்கு நீதி வேண்டும். இனி இப்படி நடக்காமல் இருப்பதற்கு நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும். இதனை மனதில் கொண்டு செயலாற்றி வருகிறோம். மார்ச் மாதம் காங்கிரஸ் தலைவர்கள் செக்ரட்டரி பிளிங்கனுக்கு ஈழத்தில் தமிழர்களுக்கு நடந்த அநீதி பற்றியும் அமெரிக்க அரசாங்கம் இலங்கை அரசுடன் பேசுகையில் மனித உரிமை,
மற்றும் ஜனநாயகத்தை வலியுறுத்தி செயல்பட வேண்டும் என்றும் கடிதத்தில் எழுதியுள்ளார்கள். இந்த வருட தமிழர் இனவழிப்பு நினைவு நாள் மே 18 போது காங்கிரஸ் பிரதிநிதிகள் சபையில் தீர்மானம் 413 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வட கரோலினா பிரதிநிதி டெப்ரா ராஸால் கொண்டுவரப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் பிற தமிழ் அமைப்புகளுடன் ஒன்றாக வேலை செய்து இன்னும் இணை அனுசரையாளர்களை கோஸ்பான்சர்ஸை சேர்ப்பதற்காக உழைக்கின்றோம். உங்களில் பலர் காங்கிரஸ் பிரதிநிதிகளுக்கு தொலைபேசி, மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டு இப்போது 18 கோஸ்பான்சர்ஸை பெற செய்துள்ளீர்கள். இப்படிப்பட்ட தமிழர்களுக்கிடையே இருக்கும் ஒற்றுமையையே எமது பலமாக கருதுகிறோம். சமீபத்தில் 6 தமிழ் அமைப்புகள் சேர்ந்து சர்வதேச நாடுகளின் வெளியுறவுத்துறையுடன் பேசுவதற்காக ஈழத்தமிழர்களின் பொதுக் கொள்கை என்னும் பிரகடனத்தை வெளியிட்டுள்ளது. இது ஈழத்தில் இருக்கும் தமிழ் சிவில் சமூகங்கள் மற்றும் தமிழ் தேசிய கட்சிகளின் கருத்துக்களை உள்வாங்கி தயாரிக்கப்பட்டது. இதில் ஈழத்தில் இருக்கும் தமிழ் இனவழிப்பு மற்றும் மனித குலத்திற்கு எதிராக குற்றங்கள் குறித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கையை பரிந்துரைத்தல், தமிழர்களின் விருப்புகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு சர்வதேச கண்காணிப்புடன் வடகிழக்கு பகுதியில் பொதுஜன வாக்கெடுப்பு நடத்தப்படல், இது நடக்கும் வரை வடகிழக்கு பகுதியில் இடைக்கால சர்வதேச பாதுகாப்பு பொதிமுறை, இலங்கை அரசியலமைப்பின் 6வது திருத்தத்தை நீக்குதல் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. நமது செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து சீராக கன்சிஸ்டன்ட் அப்ரோச்சாக இயங்குவதற்கு இது மிகவும் உதவுவது மட்டுமல்ல, மிகவும் முக்கியமும் கூட. தொடர்ந்து நம் கடமையை செய்வோம். எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் செயல்பாடுகளை ஒரே திசையில், சரியான திசையில் எடுத்துச் செல்வோம். விடியலை நோக்கி செயல்படுவோம். வாய்ப்புக்கு நன்றி. இதுவரை தமிழ் அமெரிக்கன் யுனைடெட் அவர்களுடைய செயற்திட்டங்கள் பற்றிய ஒரு காணொளியை பார்த்தோம். அதை தொடர்ந்து நாங்கள் இன்னும் 2 பாடல்களை கேட்டுவிட்டு நாங்கள் நிகழ்ச்சிகளை தொடரலாம். சாந்தன் இசைக்குழுவினருடைய பாடலும் சாரங்கா இசைக்குழுவினருடைய பாடலையும் கேட்கலாம். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் ஒரு காலம் கடந்த பாடலாக இருந்தாலும் மனது மறக்காத பாடல் என்று சொன்னால் அதற்கு மிக இல்லை. பிபி ஸ்ரீனிவாஸ் அவருடைய குரலில் உருவாகி இருந்த பாடலை சாந்திரசர்களுடைய பிரணேசையோடு மீண்டும் SGS கோகுலன் உங்களோடு இணைந்து கொள்கிறார். ஏதோ நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. கனிமொழிக்கென் மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது, உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம் கணையாய் பாய்கிறது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் மத்தானை விரட்டுவதே நடியோ, குலுங்கும் முந்தானை சிரிக்கும் மத்தானை விரட்டுவதே நடியோ, குந்தன் கொடியிடையின்று படை கொண்டு வந்து கொல்வதும் ஏனடியோ. திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே,
என்னை ஒரு முறை பார்த்து ஓர கண்ணாலே சிரிப்பவள் நீதானே. நிலவுக்கு என்னே என்னடி கோபம் நெருப்பாயிருக்கிறது. இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு. சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு. உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு. உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாயிருக்கிறது. இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. கனிமொழிக்கண்மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது. உந்தன் கண்களுக்கென்மேல் என்னடி கோபம் கணையாய் பாய்கிறது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. அடுத்து வருகின்ற பாடல் அழகிய தமிழ் மகள் இவள் என்று வருகின்ற அற்புதமான பாடல். அந்த பாடலை வழங்குவதற்காக ஜெயா சுகுமார் அவரோடு இணைந்து சந்திரஜோதி அவர்கள் வழங்கும் பாடல். இதோ ஷாரங்காவின் இசையில் இந்த பாடல் 20 குரலும் இணைந்து கொண்டு சனிக்கார். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும்.
அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் உனை நினைக்கையில் பாடம் பெருங்கவிக்குயில் பக்கம்பா இன்னும் பக்கம்பா மழை தரும் முகிலனும் குழல் நல்ல இசை தரும் குழலனும் குரல் உயிர் சிலை என உளவிடும் உடல் நினைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன் அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். தாயகத்திலிருந்து சிறப்பாக இந்த பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், ஒலி ஒளி அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கின்றது. இந்த கலைஞர்களுக்கு நமது வாழ்த்துக்கள். அடுத்ததாக பல காலமாக தொடர்ச்சியாக மனிதநேய பணி, முக்கியமாக நமது தாயகத்திலே 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பல செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்ற நவ் என்கின்ற மனிதநேய அமைப்பின் அதன் செயற்பாடுகள் தொடர்பான ஒரு காணொலியை பார்க்க இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் நவ நிறுவனத்தின் வடக்கு மாகாண திட்ட இணைப்பாளர் ஞானம். இந்த நேரலை மூலம் நாங்கள் உங்களை சந்திக்கின்ற விடயம், இந்த கடந்த கால இடர்காலத்திலே நவ நிறுவனம் எவ்வாறு வடக்கு மாகாண மக்களுக்கான பணியினை ஆற்றியிருந்தது என்பது சம்பந்தமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவே. அந்த வகையில்
கடந்த இடர்காலம் என்பது இறுதியாக வந்த ஊரடங்கு இடர்காலம் என்பது மிகவும் ஒரு எங்கள் மக்களுக்கான ஒரு சோதனை காலமாக இருந்தது. மக்களுக்கு மட்டுமல்ல களப்பணியாற்றிய எங்கள் போன்ற தொண்டு நிறுவன பணியாளருக்கும் ஒரு சவாலான காலமாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும். அதிக இராணுவத்தினருடைய கடுபிடிகள் மற்றும் போலீசாரினுடைய தடைகள், சுகாதார பிரிவினருடைய அதிகமான தடைகள் மற்றும் பொருட்கள் கொள்வனவில் எங்களுக்கு பொருட்களில் இருந்த தட்டுப்பாடுகள், அதிக விலைகள் என்று ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து இந்த இடர்காலத்தில் மக்களுக்கான பணியை ஆற்ற வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அந்த வகையிலே இவற்றை எல்லாம் தாண்டி நாங்கள் தேவையுடைய மக்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய தேவையுடைய மக்கள் என்ற வகையிலே நாங்கள் சந்தித்த மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் ஒரு சிலருடைய எடுத்துக்காட்டாக தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பத் தலைவன் பிள்ளைகளுடைய கஷ்டம் காரணமாக வெளியே சென்று அவர்களுக்கான உணவு தேவையினை பூர்த்தி செய்வதற்காக வேலைக்கு சென்ற சம்பவங்கள், 6 பிள்ளைகளுடன் 8 குடும்பாங்கத்தவர்கள் இருந்த குடும்பத்திலே கணவன் கொரோனாவால் இறந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் முதல் நாள் சமைத்த உணவினை முதல் நாள் ஒன்று அடுத்த நாள் காலையில் மதியமே அவர்கள் அதனை பழங்கஞ்சியாக கரைத்து கொடுத்த சம்பவங்கள் என்று ஏகப்பட்ட எங்களுடைய மனதை உருக்கிய சம்பவங்கள் அதிகமாகவே இருந்தன. இவ்வாறான மக்களை இனங்கண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் அந்த இடர்காலத்தில் நாங்கள் ஒரு சவாலான காலத்திலே நாங்கள் நிறைவேற்றி இருந்தோம். அதேபோல் இந்த இடர்காலத்திலே நவ நிறுவனத்தின் கல்வி செயற்பாடுகளும் தொடர்ந்து கொண்டே இருந்தன. பின்தங்கிய கிராமங்களில் இருக்கின்ற பாடசாலைகளை இனங்கண்டு அவர்களுடைய மேலதிக கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக மேலதிக வகுப்புகள் நவ நிறுவனத்தால் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கிளிநொச்சி கனாம்பிய குளத்திலே அமைந்திருக்கின்ற பாடசாலை, அந்த பாடசாலையிலே காப்போத்த சாதாரண தரம் 11 கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான மேலதிக கல்விகளை நவ நிறுவனம் வழங்கி கொண்டிருந்தது. அந்த பாடசாலை அமைந்திருக்கின்ற கிராமம், அதனை சூழ இருக்கின்ற கிராமங்கள் என்பன மிகவும் ஒரு சமூக சீர்கேடுகள் மற்றும் போதை வசதி காரணமாக இளைஞர்கள் பாடசாலைக்கு வருதல், கல்வியிலே ஈடுபடுதல் என்பன மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையில் இருந்தது. அவ்வாறான இளைஞர்களை நாங்கள் பாடசாலையின் அதிபர் அந்த கிராமத்திலே இருக்கின்ற சமூக ஆர்வலர்களின் உதவியோடு ஒவ்வொருவருடைய வீடாக சென்று அவர்களை தனித்தனியாக சந்தித்து அவர்களை மீண்டும் பாடசாலைக்கு வர செய்து எங்களுடைய மேலதிக கல்வி செயற்பாடிலே ஈடுபட வைத்ததன் மூலம் இந்த வருட பெறுபேறு பாடசாலையின் பெறுபேறு 72% சித்தியையும் அதேபோல் 8AB என்ற உயர் ரக சித்தியையும் பெற்றிருக்கின்றார்கள். இது நவ நிறுவனத்தின் இந்த இடர்காலத்திலே மேற்கொண்ட கல்வி செயற்பாட்டிற்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்பது எங்கள் அனைவரினதும் மனச்சந்தோஷத்துடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற விடயம். இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்தும் எங்கள் வடக்கு மாகாண மக்களின் வாழ்வியலிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்கள் ஒவ்வொருவரினதும் உதவியை வேண்டி நிற்கின்றோம். நன்றி. தாயக உறவுகளின் மீளெழுச்சியில் தளராது முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வரும் நவ் ஆஃப் சேரிட்டியின் கொரோனா கால செயற்திட்டங்கள் மீதான கண்ணோட்டம். சுமார் 3000க்கும் மேற்பட்ட முடக்கத்திற்குள் அகப்பட்டு உணவின்றி தவித்த மக்களுக்கு பல லட்சம் ரூபாய் செலவில் உலர் உணவுப் பொதிகளை வழங்கி பட்டினியிலிருந்து மீட்க முடிந்தது வரலாற்று தடயமாகும். வாழ்வாதாரத்திற்கு வழியின்றி தவித்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் 15ற்கு முடக்க காலத்தையும் முயற்சிமிக்க காலமாக மாற்றிய கோழி வளர்ப்பு, சிறு உணவு உற்பத்தி போன்ற சுயதொழில் வாய்ப்பை வழங்கி வாழ்வளித்தது. நீரின்றி அல்லலுற்ற ஆதிக்குடிகள் வாழும் கிராம மக்களின் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்த தண்ணீர் பிரச்சனைக்கு ஆழ்துளை கிணற்றின் மூலமான நீர் விநியோக கட்டமைப்பை நிறுவி அம்மக்களின் உயிர் வாழ்தலுக்கு ஆதாரமளித்தது. கோவிட் அசாதாரண நிலையால் பாடசாலைகள் மூடப்பட்டதை கருத்தில் கொண்டு மாணவர்கள் அவர்களது வீடுகளில் இருந்தே கற்றலில் ஈடுபடுவதை ஊக்கப்படுத்தும் நோக்கோடு நிகழ்நிலை கல்விக்கான வசதிகளுடன் செயலட்டைகள், கையேடுகள், மாதிரி வினாத்தாள்களை வழங்கி தொடர் கற்றலுக்கு உரமூட்டியது. பல்வேறு தடைகள், சவால்களை தாண்டி எம்மக்களின் துயர் சுடைக்கும் பணிகள் பலவற்றை முன்கொண்டு செல்லும் நவ் ஆஃப் சேரிட்டி அமைப்புடன் நாமும் கைகோர்ப்போம். Thank you to Nawa for that update. So we would like to continue on to our next program from Saranga, Kannana Kanne. And so that song, as you probably all have heard before, has so much emotion. I mean, not that the other songs haven't had that level of emotion, but Kannana Kanne is something that a lot of parents feel very emotional about when they sing to their children. And then also Varaha Nadi Kareoram, and two really famous songs coming up for you. இலங்கை தமிழ் சங்கம் அமெரிக்கா. எமது சங்கம் வளர்த்த தமிழ் உலகெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழர்களுக்கு அடையாளமாக, வரலாறாக
வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஆர்வி வாசன் அவர்களுடைய சாரங்கா இசைக்குழுவாகிய நாங்கள் மிக விரைவிலே அமெரிக்கா மண்ணிலே உங்களை நேரில் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு எல்லாம் வல்ல ஏக இறைவனுங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என்ற அவாவோடு நிச்சயம் உங்களை சந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு அடுத்து வரும் பாடலுக்கு உங்களை நாங்கள் அழைத்து செல்கின்றோம். கண்ணான கண்ணே என்று வருகின்ற அந்த பாடலை வழங்குவதற்காக தயாபரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இதோ பாடல் அவரது குரல். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்பானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. கண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. அலைகடலின் நடுவே அலைந்திட வாதனையே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்தேன் புதைந்திடவே இருந்தேன் குறுநகையை எறிந்தே மீட்டா என்னை. விண்ணோடும் மண்ணோடும் ஆடும் பெரும் ஊஞ்சல் மனதோரம் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும். மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாகி ஆடினேன். இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் நீ தேவி நாடே. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நீ தூங்கும் போது முன்னெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும். போர்வைகள் போட்டி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும். எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும். ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. கண்ணான
அடுத்த பாடலோடு நாங்கள் இப்பொழுது இணைந்து கொள்ள தயாராகிறோம். அடுத்த பாடல் வராக நதிக்கரையோரம், ஒரு அழகிய பாடல். சங்கர் மகாதேவன் அவருடைய குரலில் உருவாகி இருந்த பாடலை இலங்கையினுடைய பிரபல பாடகர் ST சாந்தனுடைய இளைய புதல்வர் டார்வின் ராஜருடைய குரலில் வருகிறது. யாழ் சாந்தேசக்குழு தருகின்ற பின்னணி இசையோடு கண்மணியே உருத்தோம் காணாத உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வைய பார்த்தேன், புறாவே நில்லன்னு சொன்ன கனாப்பா ஓட்டி மறைஞ்ச. வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வைய பார்த்தேன், புறாவே நில்லன்னு சொன்ன கனாப்பா ஓட்டி மறைஞ்ச. கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியை உருத்தோம் காணாத உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியை உருத்தோம் காணாத உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும். கண்ணு தக்கு தக்கு தக்குனதுவோ, உள்ள திக்கு திக்கு திக்குனதுவோ, நெஞ்சு சொல்லு சொல்லு சொல்லுங்கதுவோ, சொல்லு 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 சொல்லுங்கது. வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வைய பார்த்தேன், புறாவே நில்லன்னு சொன்ன கண்ணாப்பா ஓட்டு மறைஞ்சா. பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் அஞ்சு வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் அஞ்சு வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பறந்து வந்து விழுந்து கொடும் மனசுக்குள்ள சடுகுடு சடுகுடு, மயக்கத்துக்கு மருந்துண்டு குடு குடு. ஓ காவேரி கரையில் மரமாயிருந்தால் வேருக்கு யோகமடி, எங்கையில் என்றும் தாவணியானால் காதல் பழிக்குமடி. கண்ணு தக்கு தக்கு தக்குனதுவோ, உள்ள திக்கு திக்கு திக்குனதுவோ, நெஞ்சு சொல்லு சொல்லு சொல்லுங்கதுவோ, சொல்லு 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 சொல்லுங்கது. வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வைய பார்த்தேன், புறாவே நில்லன்னு சொன்ன கண்ணாப்பா ஓட்டி மறைஞ்சா. வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வைய பார்த்தேன், புறாவே நில்லன்னு சொன்ன கண்ணாப்பா ஓட்டி மறைஞ்சா. என்ன கடந்து போகையில ஓ நிழல பிடிச்சிக்கிட்ட, நீ என்ன கடந்து போகையில ஓ நிழல பிடி
வச்சுக்கிட்ட நிழலுக்குள்ள குடியிருக்க உடம்பு மட்டும் இசப்பட்டு நள்ளி வைக்க கிழிஞ்ச நெஞ்ச எதை கொண்டு நன்னு வைக்க வெளி பார்வை ஊடுருவ பார்த்து தாப்பா தெரிச்சிருச்சு கண்ணு தக்கு தக்கு தக்குன்னுதுவோ உள்ள திக்கு திக்கு திக்குன்னுதுவோ நெஞ்சு சொல்லு சொல்லு சொல்லுங்குதுவோ சொல்லு 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 சொல்லுங்குது வராகன் நதிக்கர போறோம் ஒரே ஒரு பார்வைய பார்த்த புறாவே நில்லன்னு சொன்ன கண்ணாப்பா ஓட்டி மறைஞ்ச வராகன் நதிக்கர போறோம் ஒரே ஒரு பார்வைய பார்த்த புறாவே நில்லன்னு சொன்ன கண்ணாப்பா ஓட்டி மறைஞ்ச கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே ஊருத்தோம் காணாத ஊருவம் கண்ணுக்குள்ள இருக்கும் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே ஊருத்தோம் காணாத ஊருவம் கண்ணுக்குள்ள இருக்கும் கண்ணு தக்கு தக்கு தக்குன்னுதுவோ உள்ள திக்கு திக்கு திக்குன்னுதுவோ நெஞ்சு சொல்லு சொல்லு சொல்லுங்குதுவோ சொல்லு 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 சொல்லுங்குது கண்ணு தக்கு தக்கு தக்குன்னுதுவோ நெஞ்சு திக்கு திக்கு திக்குன்னுதுவோ சொல்லு 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 சொல்லுங்குதுவோ நெஞ்சு சொல்லு சொல்லு சொல்லுங்குது கண்ணு தக்கு தக்கு தக்குன்னுதுவோ உள்ள திக்கு திக்கு திக்குன்னுதுவோ நெஞ்சு சொல்லு சொல்லு சொல்லுங்குதுவோ சொல்லு 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 சொல்லுங்குது கண்ணு தக்கு தக்கு தக்குன்னுதுவோ உள்ள திக்கு திக்கு திக்குன்னுதுவோ நெஞ்சு சொல்லு சொல்லு சொல்லுங்குதுவோ சொல்லு 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 சொல்லுங்குது கண்ணு தக்கு தக்கு தக்குன்னுதுவோ உள்ள திக்கு திக்கு திக்குன்னுதுவோ நெஞ்சு சொல்லு சொல்லு சொல்லுங்குதுவோ சொல்லு 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 சொல்லுங்குது Thank you very much to Saranga and Shant and music groups for that beautiful two songs, Kannana Kanne and Varaha Nadikarayoram. And the next event we're really, really excited about, which is announcing the competition winners of the essay competition. And so this is the 8th annual essay writing and drawing competition hosted by Ilangai Tamil Sangam. Due to the pandemic, Ilangai Tamil Sangam didn't have the essay competition last year, but we resumed this competition for the 8th time this year. And we're expecting to expand this to a national level by the Golden Jubilee in 2027. And what's important is that this year we included 2 smaller Tamil schools from Chicago and North Carolina. And we hope to continue to expand to more and more states in the upcoming years. And so now we'll have a clip of all the winners of this year's essay competition. We are pleased to announce the winners of Ilangai Tamil Sangam 8th annual essay writing and drawing competition. Due to the pandemic and lockdown, Ilangai Tamil Sangam did not have the essay competition last year. We have resumed this year. I will read out the names in Tamil. Group 1 drawing competition for the students who are currently enrolled in kindergarten or grade 1, grade 2 students were asked to submit a drawing of a picture representing one of Elam's natural resource. The picture can include a depiction of the area where resources exist and how people or companies extract the use of natural resources. Kulu 1 மானஸ்வனி ஸ்ரீரஞ்சன் இலங்கை தமிழ் மன்றத்தில் முதலாவது இடத்தையும், ஆராதனா சத்யரூபன் கிஷான் கோகுலன் ஸ்டேட்டன் ஐலண்ட் தமிழ் பாடசாலையில் இருந்து 2ஆம் இடத்தையும், தருணி ரஜீவன் இலங்கை தமிழ் மன்றத்திலிருந்து 3ஆம் இடத்தையும் பெற்றிருக்கின்றார்கள். Group 2 writing competition is for students who are currently enrolled in grade 3 or grade 4. They were asked to write an essay about one natural resource that exists in Elam and why it is important. The winners are Kulu 2 முதலாம் இடம் லிதுஷ் கஜேந்திரன் ஸ்டேட்டன் ஐலண்ட் தமிழ் பாடசாலை, 2ஆம் இடம் தனஷன் கிரிதரன்
அண்ணாச்சியா கிரிதரன் நாவலர் தமிழ் பாடசாலை. 3ஆம் இடம் தன்னிலா சேரன் காரை தமிழ் பாடசாலை. Group 3 writing competition is for the students who are currently enrolled in grade 5 or grade 6. Students were asked to write about some differences and similarities between the people living in Ilam and the United States. The winners are குழு 3 முதலாம் இடம் அம்மானி சேரன் காரை தமிழ் பாடசாலை. 2ஆம் இடம் ஹரிஷிகன் சுகந்தன் நாவலர் தமிழ் பாடசாலை. 3ஆம் இடம் அஸ்விகா குணாலன் நாவலர் தமிழ் பாடசாலை. Group 4 writing competition is for students who are currently enrolled in grade 7 or 8. They were asked to write an essay on the currently tense relationship between Sri Lanka, China and India due to socio-economic, political, financial and other reasons. The relationship dynamics and talk about why the relationship is tense and how this is causing concern for Tamils living in Sri Lanka. குழு 4 முதலாம் இடம் சுகான் ஸ்ரீ கணேஷ் நாவலர் தமிழ் பாடசாலை. 2ஆம் இடம் சஞ்சய் ஜெயபாலன் ஸ்டேட்டன் ஐலண்ட் தமிழ் பாடசாலை. 3ஆம் இடம் யாழவன் திவாகரன் நாவலர் தமிழ் பாடசாலை. Group 5 writing competition is for students who are currently enrolled in grade 9 or 10, 11 or 12. They were asked to write about how to improve the current economy in north and east of Sri Lanka, with a 3-step plan on how they could go about this, and the winners are குழு 5 முதலாம் இடம் அபிராம் ஸ்ரீ கணேஷ் நாவலர் தமிழ் பாடசாலை. 2ஆம் இடம் சர்ஜோனா ஸ்ரீதரன் நாவலர் தமிழ் பாடசாலை. 3ஆம் இடம் கே அஸ்வின் ஸ்டேட்டன் ஐலண்ட் தமிழ் பாடசாலை. அனைத்து சிறார்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். We congratulate and wish all the winners. Thank you. We'd like to thank all of the children and we'd like to congratulate all of the children who participated. Winners or not, participation is the most important. And so we'd like to thank all the participants. We'd like to encourage them to continue to participate in these sort of events. We'd like to offer special congratulations to the winners of this year. And we look forward to seeing more and more of these children coming up in our society through essay competitions, drawing competitions, etc. So without further ado, we'd like to go to our next song, which is Ullathil Nalla Ullam from the Shantan music group, followed by Ido Ido Yen Pallavi from the Sarangas music group. அடுத்த பாடலோடு இணைந்து கொள்கிறோம். கவிஞர் கண்ணதாசன் அவருடைய அற்புதமான வரிகள், வரிகளுக்கு வரிகள் அர்த்தம் சொல்லி போயிருக்கின்ற ஒரு மகத்துவமான பாடல். சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய குரலில் உருவாகி இருந்த பாடல். அந்த பாடலை யாழ் சாந்தன் சக்கருடைய இசையில் எப்பொழுது கோகுலனுடைய குரலில் வருகிறது. பாடல் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் வகுத்ததடா. கருணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் வகுத்ததடா. கருணா வருவதை எதிர்கொள்ளடா.
தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்படி ஏற்றாயடா, நானும் உன்படி கொண்டேனடா, நானும் உன்படி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா, கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. சின்சோற்று கடந்தீக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீண்டாயடா. சின்சோற்று கடந்தீக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீண்டாயடா. கர்ணா வஞ்சகன் கண்ணனடா, கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. ஆ ஆ நன்றி. அடுத்து வருகின்ற பாடல் சிகரம் திரைப்படத்தில் இருந்து வருகிறது. அந்த பாடலுக்கான இசையை அமைத்தவர் பாடலாளர் எஸ். பாலசுப்ரமணியம். அவரோடு இணைந்து அந்த பாடலை வழங்கியது சின்னக்குயில் சித்ரா அவர்கள். இது ஷாரங்கா இசைக்குழுவின் பின்னணி இசையோடு அந்த பாடல் துல்லியமான ஒலித்தெளிவு. இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ, இவன் குந்தன் சரணம் என்றால் அப்போதுவே
வாழ்க்கை என்னும் கோப்பையில் இது என்ன பானமோ பருகாமலே ருசியேறுதே இது என்ன ஜாலமோ பசி என்பதே ருசியல்லவோ அது இன்று தீருமோ இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ இதோ இதோ என் பல்லவி அந்த வானம் தீர்ந்து போகலாம் நம் வாழ்க்கை தீருமா பருவங்களும் நிறம் மாறலாம் நம் பாசம் மாறுமா ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன் விதி மாறலாம் உன் பாடலில் சுதி மாறக்கூடுமா நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ இதோ இதோ என் பல்லவி ஆம், அந்த இசை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து இன்னொரு இயல் அடுத்த நிகழ்ச்சி என்னவென்று பார்ப்போம். அபிராமி. Yep. So we'd like to have an update from USTPAC, another organization engaged in this advocacy work in the United States. So we'd like to hear from them as to their updates for the past 12 months. USTPAC, please. இலங்கை தமிழ்ச் சங்கத்தின் 44வது வருடாந்த சங்கமம் நிகழ்வில் அமெரிக்க தமிழர் செயற்குழுவின் சார்பில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. அமெரிக்க தமிழர் செயற்குழு ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து 10 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய வருடாந்த பொதுக்கூட்டம், மூலோபாய நகர்வு ஆகியவை இலங்கை தமிழ்ச் சங்கத்தின் இந்த வருடாந்த ஒன்று கூடல் நடைபெறுகின்ற காலப்பகுதியில் நடைபெறுகின்றது. எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. யுத்தம் முடிந்து 12 வருடங்களாகிவிட்டன. 21ஆம் நூற்றாண்டில் மனிதகுலம் கண்டிராத பாரிய குற்றங்கள், தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையை புரிந்த இலங்கை அரசாங்கம் நீதிக்கான எல்லா முயற்சிகளுக்கும் முட்டுக்கட்டையாகவும் ஒரு அசமந்த போக்குடனுமே இருந்து வருகின்றது. இன்னும் தமிழர் வாழ்நிலங்களை ஆக்கிரமித்தும் எமது பண்பாட்டு கலாச்சார விழுமியங்களை அழித்தும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை ஒன்றை தொடர்ந்தும் புரிந்து வருகின்றது. இந்த நிலையில் புலம்பெயர் அமெரிக்க தமிழராகிய நாங்கள் என்ன செய்யலாம்? குறிப்பாக அமெரிக்க தமிழர் செயற்குழுவின் பார்வை எவ்வாறானதாக அமைகின்றது? உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில், அதாவது யுத்தம் முடிவடைந்த வேளையில், தமிழர்கள் பயங்கரவாதிகள் என்ற இலங்கை அரசாங்கத்தின் பரப்புரை அமெரிக்காவிலும் எதிரொலித்து இருந்தது.
பொடஸ்டா போன்ற அட்வொகசி அமைப்புகள் ஊடாகவும் தொடர்ச்சியான பிரதிநிதிகள் சந்திப்பு என்பவற்றின் ஊடாகவும் அந்த நிலையை மாற்றி இன்று தமிழர்களின் நண்பர்கள் அமெரிக்க செனட் காங்கிரஸ் சபையில் இருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக எத்னிக் அண்ட் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் என்ற இன் ஸ்ரீலங்கா என்ற கோக்கஸை உருவாக்கி 3 மாதங்களுக்கு ஒரு முறை எமது பிரச்சனைகளை வெளிக்கொணரக்கூடிய ஒரு களமாகவும் இருந்து வருகின்றது. அதை தவிர ஹவுஸ் ரெசல்யூஷன் 413க்கு தேவையான ஆதரவை பெற்றுக்கொள்வதில் எமது உறுப்பினர்கள் ஊடாக பிரதிநிதிகளை அணுகுவதிலும் நாங்கள் இந்த வேளையில் பங்காற்றி வருகின்றோம். அதை விடுத்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இந்த வருடம் பங்குனி மாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 46.1 தீர்மானம் நீதிக்கும் பொறுப்பு கூறலுக்கும் ஒரு வழிகோலக்கூடிய ஒரு முக்கிய பொறிமுறையாக காணலாம். யுஎஸ்டேக் ஏனைய தமிழர் அமைப்புகளோடு இணைந்து ஐரோப்பிய, அமெரிக்க, கனேடிய நாட்டு பிரதிகளுடன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இந்த வரைவை இறுதியாக்குவதில் காத்திரமான ஒரு பங்களிப்பை வழங்கியிருந்தது. இந்த தீர்மானத்தின் எழுத்து மூலமான அறிக்கை வருகின்ற புரட்டாதி மாதம் வெளிவர இருக்கின்றது. எமக்கு இழைக்கப்பட்ட குற்றங்களை சாட்சியங்களினூடாக வெளிக்கொணரும் என்று உறுதியாக நம்புகின்றோம். இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்துவதில் தேவையான நிதி மற்றும் ஆலோசனைகளை அமெரிக்க அரசாங்கத்திடம் பெற்றுக்கொள்ளும் முகமாக ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் மற்றும் அனைத்து தரப்பையும் நாங்கள் தொடர்ச்சியாக முயற்சித்து வருகின்றோம். இந்த வேளையில் நான் இன்னும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழர்கள் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் ஐரோப்பிய காலனித்துவ காலத்துக்கு முன்பாக எம்மை நாமே ஆண்டு வந்தோம் என்ற ரீதியிலும் விடுதலைக்கான ஒரு போரை நடாத்தியவர்கள். நாங்கள் இன்று பல குழுக்களாக பிரிந்து ஒருவரை ஒருவர் விமர்சிப்பதிலேயே அதிக நேரத்தை செலவிடுகின்றோம் அன்றி எதிரியை நோக்கிய எங்கள் செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டவையாகவே இருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். நாங்கள் எல்லோரும் விடுதலை என்ற ஒரே இலக்கை நோக்கி பயணிப்பவர்கள். நாங்கள் போகின்ற பாதை ஒன்றாக இருக்க வேண்டியதில்லை, இருக்கவும் கூடாது. அது ஆபத்தானது. அந்த ஒரு வழி தடைப்பட்டால் எல்லாமே நின்றுவிடும். ஆக நாங்கள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக சந்தேகங்களும் வீண் மனக்கிலேசங்களும் இன்றி விடுதலைக்கான ஒற்றுமையாக நாங்கள் எங்களுடைய பல முனைகளில் அழுத்தங்களை பிரயோகித்தால் எமக்கான விடுதலை வெகு தொலைவில் இல்லை. உண்மையும் நேர்மையும் என்றும் தோற்றதில்லை. நன்றி. Thank you, USTPAC. Next, we'd like to have a small break before introducing our next organization. Again, from Tamil, from the homeland, Saranga and Shantan, from Alaporan Tamilan. So it's supposed to get you off your feet, off your chairs and onto your feet and join the tunes. And we'd like to encourage everybody, just mentioning again, that you can comment on Facebook and YouTube and engage with us. We'd love to hear what you're thinking about and how much you're enjoying this Thamilar Sangamam 2021. And so we'd love to hear your comments, so type them in. But without further ado, from the homeland, Saranga and Shantan. அடுத்து வருகின்ற பாடல்
நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன், என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன் என்று வருகின்ற பழம்பெரும் பாடல். அந்த பாடலை சாரங்காவின் பின்னணி இசையில் அந்த பாடலை வழங்குவதற்காக ஜி சுகுமார் அவருடைய மெடோரா அவர்களின் குரல் இது அந்த பாடல் உங்கள் ரசனைக்கு வருகிறார். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நாங்கள் எப்பொழுது அடுத்த பாடலோடு இணைந்து கொள்ள தயாராகிறோம். ஆழப்போரான் தமிழன் உலகம் எல்லாமே இளைய தளபதி விஜயருடைய ஒரு ஆஸ்தான பாடல் சொன்னால் அதற்கு மேலே ஆஸ்கார் நாயகன் யார் ரஹ்மான் அவருடைய இசை தொகுப்பினோடு உருவாக்கி அதே பாடலை எப்பொழுது யாழ் சாந்தனசக்கூடிய பின்னணி இசையோடு எஸ்டிஎஸ் கோகுலன் அதோடு இணைந்து கோரஸ் குழுவினர் எப்பொழுது பாடல் யாழ் சாந்தனசக்கூடிய பின்னணி இசையோடு உங்களுடைய செவியோரங்களுக்கு பாடல். ஒரு கண்ணு வரவே கண்ணே ஒன்ன மொச்சு பாக்கு நின்னே சின்ன மகராசவாரா மீச முறுக்கு ஹை எங்க மண்ணு தங்க மண்ணே உன்ன வைக்கு செங்க முன்னே
முத்துமணி ரத்தினத்தை பெத்தெடுத்த ரஞ்சிதோ ஊருக்குள்ள வாழ தண்டு அம்மானுக்கு சம்மதம் எந்த இடம் வழி கண்டான கண்ணு தானே காணும் கண்ணு போல எங்களுக்கு காவலா நீ வரணும். ஆழப்போறான் தமிழ உலகை எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே வீரம்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவ சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவ தந்தானே. சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் போரிப்பான் நெஞ்சில் அள்ளி காத்தில் நம்ம தேந்தமிழ் தேடிப்பான் இன்னும் உலகம் மேல சங்க தமிழ பாட பச்சி தமிழ் உச்சி பூக்கள் ஏசி வாராய வாராய் அன்பா வந்தா ஒளி கொடுப்போம் வாராய வாராய் வம்பா வந்தா சுளுக்கெடுப்போம் தமிழா என்னாலும் சொன்னாலே திமிரேறும் காற்றோட கலந்தாலும் அதுதான் அடையாளம். கொட்டி எங்க மோதி அழி தளம் போட்டோம் லகுரத்த கருகிற லகரத்த சேர்த்தோம் தலைமுறை கடந்துமே விரிவர பார்த்தோம் உலகத்தின் முதல் மொழி உசிரன காத்தோம் நாடகர மாற்றங்கள் சேரும் இம்மொழி சாயும் என்பானே மாறிடைய தமிழனும் வருவான் தாய் தமிழ் தூக்கி நிற்பானே கடைசி தமிழன் தம் ஏடும் வீராதே முத்துமணி ரத்தினத்தை பெத்தெடுத்த ரஞ்சிதோ ஊருக்குள்ள வாழ தண்டு அம்மானுக்கு சம்மதம் எந்த நேரம் வழி கண்டாலும் கண்ணு தானே காணும் கண்ண போல எங்களுக்கு காவலா நீ வரணும். ஆடப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கு அவ சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் அவ நீதிய தந்தானே. அன்பா வந்தா ஒளி கொடுப்போம் வாராய வாராய் வம்பா வந்தா சுளுக்கெடுப்போம் தமிழால ஒன்னானோ மாறாது என்னாலும் தமிழால ஒன்னானோ மாறாது என்னாலும்.
ஆம், ஆளப்போரான் தமிழன் என்ற அந்த இசை மிகவும் சிறப்பாக இருந்தது. அதைத் தொடர்ந்து உலகத் தமிழர் அமையம் வேர்ல்ட் தமிழ் ஆர்கனைசேஷன் அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகள், கடந்த 12 மாத செயற்பாடுகள் பற்றிய ஒரு விளக்க உரையை அல்ல காணொளியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இலங்கை தமிழ்ச் சங்கத்தின் 44வது ஆண்டு விழாவில் உலகத்தமிழ் அமைப்பின் சார்பாக கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு தமிழ் அமைப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் இலங்கை தமிழ்ச் சங்க விழாவில் கலந்து கொண்டு நமது கருத்துக்களை நேரில் பகிர்ந்து கொண்டு நாம் எவ்வாறு நமது நீதிக்கான நெடும்பயணத்தில் முன்னேறுவோம் என்று ஒரு செயல் திட்டம் வகுத்து அதன்படி நமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வோம். இந்த ஆண்டு கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக நாம் நேரடியாக சந்திக்க இயலாத நிலையில் இந்த இணைய வழியில் நமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். இனப்படுகொலை நடந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் நிறைவுற்ற நிலையில் நாம் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலைதான், அதற்கான பன்னாட்டு விசாரணை தேவை, உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழ் மக்களிடையே மற்றும் ஈழத்திலும் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் உறுதியாக நமது கோரிக்கையில் எந்த சமரசமும் இன்றி முன்னெடுத்து செல்வோமேயானால் உலக நாடுகள் கண்டிப்பாக நமது பக்கம் நிற்கும். ஏனென்றால் நமது கோரிக்கையில் உண்மையும் நேர்மையும் நியாயமும் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து உண்மையாக உறுதியாக செயல்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்க வேண்டும். நமது அமைப்புகளிடையே இருக்கக்கூடிய சிறு சிறு கருத்து மோதல்களை புறம் தள்ளி ஒற்றை நோக்கோடு நாம் செயல்பட்டால் நிச்சயம் தமிழீழம் மலரும். அதற்கான சூழல் கனிந்து வருகிறது. ஒன்றுபடுவோம், உழைப்போம். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம். We'd like to thank WTO for their annual update. And next, we'd like to go into, I'm really excited to introduce the next song from Shantan's music group, which is Margali Tingal Allava. Margali is almost here. And so let's listen. Margali Tingal Allava. நன்றி. அடுத்த பாடல் மார்கழி திங்கள் அல்லவா. ரஹ்மான் அவருடைய ஒரு தொகுப்பினூடே அந்த பாடல் உருவாகி இருந்தாலும் மிக அழகிய குரலினூடே ஈழமணி திருநாட்டினுடைய இளைய பாடகி ஜெனி அவருடைய குரலில் வருகிற பாடல் எஸ் டி சாந்தன் இசையோடு எவ்வளவு உங்களுக்காக பாடல்.
தகதீம் தீம் ஜம் ததி தகிடதா ஜிதா கிதா தனு ததி ஜம் தகதீம் தகிட தகதீம் ஜனு ததீம் தகிடதீம் திமிததீம் தத்தி தகிடதா தத்தி தகிடதா தத்தி தகிடதா தாங்கடதீம் கடததோம் கடதகம் கடதகதீம் தாங்கடதீம் கடதகம் கடதகதோம் கடதகதீம் தாங்கடதீம் கடதகம் கடதகதோம் கடதகதீம் சூடி தந்த சுடற்கொடியே சோகத்தை நிறுத்திவிடு நாளை வரும் நாளை என்று நம்பிக்கை வளர்த்து விடு நம்பிக்கை வளர்த்து விடு நம் காதல் யோதி கலையும் ஜோதி கலைமகள் மகளே பாபா நம் காதல் யோதி கலையும் யோதி யோதி எப்படி யோதியை எரிக்கும் யோதி எப்படி யோதியை எரிக்கும் வா தொடர்ந்து வருகின்ற பாடலை பெறுவதற்காக V.S. மோகன் அவரது சந்திரகுதி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். ஆர் வாசன் அவருடைய ஷாரதா இசைப்பிரதேச நவீனமான அந்த இடைக்கால பாடல் ஏன் பாடல் ஒன்று என்பது இடைக்கால பாடல். இதோ சாரங்காவின் அற்புதமான இசையில் அந்த பாடலை கேட்டு வருகிறோம். மின்னல் உந்தன் பெண்மை என்னை தாக்கும் ஆயுதம் மின்னல் உந்தன் பெண்மை என்னை தாக்கும் ஆயுதம் மேகம் உந்தன் கூந்தல் மலராடும் ஊஞ்சலாம் போய் போய் மேகம் உந்தன் கூந்தல் மலராடும் ஊஞ்சலாம் என் ஜோடி கிளியே கண்ணல் தமிழே தேனில் ஆடும் திராட்சை நீயே பாடல் ஒன்று ராகம் ஒன்று
ஓரம் நெஞ்சின் ஓரம் சுவையாகும் காவியம் ஓய் ஓய் ஓரம் நெஞ்சின் ஓரம் சுவையாகும் காவியம் ஒரு மாலை நேரம் மன்னா உந்தன் மார்பில் ஆடு மாலை நானே பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும் போது அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் பாடல் ஒன்று ராகம் ஒன்று. ஆம், அந்த இசை நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்னொரு உரை வருகின்றது. Yes, the next event would be a speech by Tamil Diaspora Alliance, a new initiative by worldwide young Tamils coming together in many fields, not just advocacy, but also social, economic, political affairs together. So let's hear from them. Welcome to the Tamil Diaspora Alliance, a network to bring together individuals, organizations, businesses, dance schools, sports clubs, etc., to unite beyond organizational and/or geographical divides in order to strengthen our collective identity as a Tamil diaspora and be a strong, united force. It is an initiative that started in 2021 by a team of second-generation diaspora Tamils throughout the world with a vision of rebuilding our Tamil nation, reviving national consciousness, and rewriting the destined future of our people. Our vision is that the unity of today will breed the innovation of tomorrow. We must unite the Tamil people of the diaspora in order to protect and enhance the unique identity and origins of the Tamil diaspora. We will collaborate with the Tamil people of the homeland and constructively engage on the international stage in order to protect and voice the will of the Tamil nation. The ideology of the alliance is based upon the view that we currently have a fragmented view of self that is limited by existing modes of operation and varying ideologies. If we continue on this path of being divided, there will not be any significant progress made for the Tamil nation. We are putting forth the innovative concept of recreation of self as the mode of future action. Unifying policies and projects will allow us to create a united front and act cooperatively to strengthen the collective identity of our Tamil people. We will create the necessary framework and structures to form the foundation of the Tamil nation, catalyze nation building, and act to empower, protect, and develop it. There are 12 sectors within the alliance that are led by the next generation of the Tamil diaspora. They include Tamil language, heritage, and culture sector, the human rights sector, empowerment sector, education sector, students and sports, media, finance and entrepreneurship sector, outreach sector, environmental protection, sustainability, and the organic sector, the legal counsel, resources and archives, and the IT technology team. We want to build the infrastructure needed to protect the identity of the Tamil diaspora for generations to come, as we play such a key role in the protection of the Tamil nation in the homeland. Although we may be a disjointed Tamil nation now, the goal of the alliance is to reunite these factions so that our future generations will have the tools they need to continue this strong legacy. Our objectives are to catalyze nation building, revive national consciousness, emphasize our collective identity, develop the Tamil diaspora as a cohesive force that is an integral part of the construction of the Tamil nation, build up the next generation in all sectors and industries, and train the future leadership of the Tamil nation, and emphasize mutual assistance, cooperation, unity, transparency, and fraternity. Alliance plans, executes, and oversees projects in the homeland, including 1. Providing no-interest loans to farmers in Ampare in the eastern province that have no capital to cultivate their lands. Farmers who are ready to leave their native lands and find jobs in the city as day laborers were identified by working with local officials. These farmers are part of a cooperative society in Ampare, known as the Thrift and Credit Cooperative Society, TCCS, in which members of the village join together and pool their resources to divide evenly amongst the community based on need.
Alliance is funding the cooperative society in Ampare so we can provide the initial capital these farmers need to cultivate their lands, thereby preventing them from leaving their homes and risk those acres of land being subject to further state land grabs. And it also encourages villagers to work together and revitalize their collective consciousness through the cooperative society and ensure that the farmers have food to eat to face the upcoming economic crisis on the island. The Alliance will encourage more and more cooperative societies to form throughout the Eastern Province. Rather than provide funds directly to individuals, Alliance strongly believes that providing funds to administrative bodies or organizations in the homeland will not only increase transparency and accountability of those funds to track progress, but also, more importantly, help the GDP of the society increase when capital is given to a village board rather than to an individual. Tamil Diaspora Alliance is also providing the funds needed to plant grains in Mullaithivu to withstand the food scarcity due to the economic crisis our people are currently facing and will unfortunately continue to face for at least the next 3 years. In remembrance of the significance of the month of November, we will be planting trees in the northern province to help mitigate climate change, preserve underground water levels, reduce pollution in the waterways, protect our wildlife, and make sure that our future generation has a healthy environment and homeland to live in. Fourth, infertility is a growing issue in the homeland. Tamil Diaspora Alliance is funding a government hospital in Mullaithivu to continue to operate an infertility clinic and provide IUI treatments for couples that wish to get pregnant. We are hoping to start increasing the number of infertility clinics in the north and east and stimulate the growth of our population. Recently, a school for 6th, 7th, and 8th graders in Mullaithivu burned down. Alliance will be providing the funds to rebuild the school so that it can open its doors to the students in January of 2022. We are also funding online tuition classes through the Gurukulam Foundation to help students in general knowledge and English, 2 subjects that they were struggling in on their exams. So join us on this journey. We want to build this alliance stronger together with your support, your ideas, and guidance. We currently have members from over 11 countries in the diaspora, and we're hoping to reach 100,000 members by the next season. Please visit our website, tamildiasporaalliance.org, to find out more about our structure, our projects, mission, etc. We request that you all individually sign up to be a member by visiting our website, clicking the membership tab at the top of the page, registering either as an individual or as an organization, and filling out the very short membership form. There's a very small one-time membership fee to become a member that'll help us with the expenses of maintaining this organization. We encourage all Tamil schools, dance schools, music schools, sports clubs, activists, artists, families, restaurants, etc. to join the Alliance. Our voice will definitely be stronger when spoken in unison. We also highly encourage the second generation to reach out to us to get involved in executing the projects of the Alliance. Thank you for your time. Tamil Diaspora Alliance. Thank you. Moving on to our next musical number, Vallai Pura, and also a song that I really, really enjoy, and I'm pretty sure, Rajkumar, you'll also enjoy this song, Maunamana Neram from Selangeli. It's a really famous song, and we're excited to introduce Trinco Supersonics back onto stage. So without further ado, Trinco Supersonics. வெள்ளை புறா ஒன்று
ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ? மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் பார்க்குமோ? நீ கொண்டு வா காதல் வரம், பூத்தூவுமே பன்னீர் மரம், சூடான கனவுகள் கண்ணோடும் தள்ளாட, வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கை வராமலே. பூவில் சேர்ந்து வாழ்ந்த வாசம் காவல் தன்னை மீறுமே. காலம் மாறும் என்று போதும் காதல் நதியோரமே. வரையறைகளை மாற்றும் போது தலைமுறைகளும் மாறுமே. என்றும் உந்தன் நெஞ்சோரமே, அன்பே உந்தன் சஞ்சாரமே. கார்கால சிரிப்புகள் கண்ணோரா உண்டாக, வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. நமது கதை புது கவிதை, இலக்கணங்கள் இதற்கு இல்லை, நான் உந்தன் பூமாலை. ஓ லா 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 லா. அடுத்து வருகின்ற பாடல் சாரதா இசைக்குழுவிலிருந்த ரம்யமான மற்றொரு பாடல் மௌனமான நேரம் என்று வருகின்ற அற்புதமாக இருக்கிற பாடல். அந்த பாடலை வழங்குவதற்காக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய இசைத்துறை மாணவன் மது அவரோடு இணைந்து பாடலை வழங்க எழுதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தமிழகம் சென்று முறைப்படி சங்கீதத்தை பெற்று வந்த ஒரு பாடலை இன்று ஆமி மாஸ்டர் அவருடைய சரதா இசை பின்னணி இசைக்குழு அந்த பாடலை இருவர் இணைந்து அந்த குரலை கேட்போம். இது பாடல். மௌனமான நேரம், மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம்? மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம்? மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள். மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள். ஏனென்று கேளுங்கள், இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம்? இளமை சுமையை மனம் தாங்கிக் கொள்ளுமோ? புலம்பும் மலையை கடல் மூடிக்கொள்ளுமோ? குளிக்கும் ஓர்கிளி, குதிக்கும் நீர்த்துளி. குளிக்கும் ஓர்கிளி, குதிக்கும் நீர்த்துளி. ஊதலான மார்கழி
மனதில் என்ன பாரம் இது மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம் மனதின் ஓசைகள் இதழில் மௌனங்கள் மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள் ஏனென்று கேளுங்கள் இது மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம். உலக சாம்ராஜ்யத்தினுடைய இரு துருவங்கள், அற்புதமான துருவங்கள், பாடல்களினோடு பல மக்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்ட நாயகர்கள் KJ யேசுதாஸ், அத்தோடு இணைந்து SP பாலசுப்ரமணியத்தினுடைய அழகான குரல் காட்டுக்குயிலும் அரசுக்குள்ள அந்த பாடலை எவ்வளவு SG சாந்தம் இசைகளுடைய பின்னணி இசையோடு காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான் கவிலை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை ஆடத்தான் கவிலை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை ஆடத்தான் கவிலை கட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசாய் இப்போ பிறந்த மண்ணு எண்ணிக்கொள்ளு டடு பயணம் எங்கே போனால் என்ன பாதையூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் தண்ணி விடுவான் சொன்பாடில்ல டாடே ஊத காற்று வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கோடம் பத்த வச்சு காயலா கைபிறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பொங்கல் பாழு வெள்ளம் போல பாயலா வெள்ளம் பச்சரிசி வட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் பித்திக்கிற நாள்தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை ஆடத்தான் பவிலை கட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான்
பந்தம் என்ன சொந்தம் என்ன போன என்ன வந்த என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட எங்கும் நான் இல்லை பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை உள்ள மட்டும் நானே உசிர கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு நிறமும் தின்னேன் பாரு கற்பை கூட நட்பை போல எண்ணுவேன் சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான் பாட்டுக்கு இரு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான் கவிலை கட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே பாட்டுக்கு இரு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான் கவிதை தட்டி துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு பாடத்தான் நன்றி. Yes, that's a really interesting song, and we would like to acknowledge all the artists for their contribution. And once again, this amazing initiative by Ilangai Tamil Sangam to give a platform for these three musical groups from Ilam, and especially the artists themselves have practiced for many weeks and put these videos together. So just there are more videos to come or more programs to follow. The three main groups are, one is SG Sandhan's musical group, and Saranga musical group, and Trinko's supersonic musical group. These are the main groups entertaining us throughout today. So the next event that we are going into an update or just a plug-in about tomorrow's live event happening in the sponsorship of Ilangai Tamil Sangam. As you know, every year Ilangai Tamil Sangam, one of its pillars is to encourage young Tamils to come forward to take up leadership and take up initiative on their own. So every year when we actually meet together in person, we have these sessions to encourage them to get into culture, heritage, history, and so on. So this year, Ilangai Tamil Sangam has partnered with Tamil Institute for Leadership Excellence to bring you a taster session of Tamil History Heritage Workshop, which they run over 8 weeks program. So this is a short 90 minutes interactive session where youngsters from age of 16 onwards can participate and understand and debate about contemporary and ancient Tamil values and how they can participate in the progress or in the taking forward of the Tamil identity and Tamil culture within their host communities or the country they live in. So please don't forget to join. It will be tomorrow at 11 a.m. Eastern Standard Time, and the details will be up on our website. Thank you very much for the plug for Tamil History and Literature Workshop. And moving on, we will be introducing the Secretary of Ilangai Tamil Sangam to give his address. And please, continue to comment on Facebook and YouTube. We'd love to hear your thoughts as to the Thamilar Sangamam 2021 and how much you're enjoying the program. And there are many songs to follow for the rest of the night from Saranga and Shanthan's groups. And so please continue to watch, and we'd like to invite the Secretary of Ilangai Tamil Sangam for his address. இலங்கை தமிழ்ச்சங்கத்தின் 44வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நமது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். முதலில் இன்றைய
நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடியும் தருவாயில் உள்ளது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி செய்த சிலருக்கு நாம் மிக நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். குறிப்பாக நம்மோடு இணைந்து பணியாற்றிய சக அமெரிக்க அமைப்புகளான TGTE, US TAG, WTO, NAWAW, தமிழ் அமெரிக்கன் யுனைடெட் பேக் மற்றும் தமிழ் டயாஸ்போரா அலையன்ஸ் போன்ற அமைப்புகளுக்கு எமது முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அடுத்ததாக தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொண்டிருக்கும் பேராசிரியர் மணிவண்ணன் அவர்கள் மிக அருமையான அறிவுபூர்வமான சொற்பொழிவாற்றி இருந்தார். அவருக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக தமிழ் பாடசாலைகள் இந்த இன்றைய நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிகளை வழங்கியோடு மட்டுமல்லாமல் நாம் நடத்திய எஸ்ஏ காம்படிஷன், கட்டுரை போட்டிகளில் பங்கு பெற்றிய மாணவர்கள், அதற்கு ஊக்கமாக இருந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும், குறிப்பாக நாவலர் தமிழ் பாடசாலை, ஸ்டேட்டன் ஐலண்ட் தமிழ் பாடசாலை, நியூஜெர்சி தமிழ் மன்றம், அத்தோடு முறை புதிதாக நம்முடன் இணைந்த சிகாகோ தமிழ் மன்றத்தை சேர்ந்தவர்கள், நார்த் கரோலினா தமிழ் மக்கள் ஆகியோருக்கும் நமது நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். மேலும் இன்றைய நிகழ்ச்சிகளில் சிறப்பம்சமாக இருந்த இசை நிகழ்ச்சிகளை வழங்கிய சாரங்கா மியூசிக் பேண்ட் யாழ்ப்பாணத்திலிருந்தும், SG சாந்தன் மியூசிக் குரூப், அத்தோடு ட்ரிங்கோ சூப்பர்சோனிக்ஸ் அண்ட் பட்டிகுலோ தேவன் மியூசிக் குரூப் அவர்களைச் சேர்ந்த அனைத்து அந்த பேண்ட் உறுப்பினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக நேர்த்தியாக இந்த இசை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அவர்களுக்கு எமது சிறந்தாழ்ந்த நன்றிகள். அத்தோடு டான்ஸ் டீச்சர் மினி தனன் அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அபிராமி லோகேஸ்வரன், தொழில்நுட்ப உதவியை வழங்கிய இங்கிலாந்திலிருந்து தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி கொண்டிருக்கும் திரு சந்துரு அவர்கள், அத்தோடு நாளைய தினம் ஒரு ஒர்க் ஷாப், இளைஞர்களுக்கான ஒரு தமிழ் இலக்கிய வரலாற்று ஒர்க் ஷாப் ஒன்றை நடத்தி அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற திரு ராஜ்குமார் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அத்தோடு இந்த மியூசிக் ப்ரோக்ராம் மற்றும் நிகழ்ச்சிகளுக்காக பண உதவி செய்த உங்கள் அனைவருக்கும், பண உதவி செய்த அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அத்தோடு இந்த நன்றி உரையில் யாரையாவது தவறவிட்டிருந்தால் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, AGM சப் கமிட்டியைச் சேர்ந்த திரு அரவிந்தன், திரு குகபாலன், டாக்டர் ஜெயலிங்கம், திரு தயா நாகராஜா, திரு ஸ்ரீஹரன், டாக்டர் மணிவண்ணன், திரு நட ராஜேந்திரா, மிஸ்டர் ஜெயக்குமார் ஐயாத்துரை, திருமதி சுஜந்தி ராஜாராம், மிஸ் பிருந்தா ஜெயலிங்கம், மிஸ் சுபா சுந்தரலிங்கம், மிஸ்டர் நாகரட்னம் ரவீந்திரன், மிஸ்டர் விவேக் நடராஜா மற்றும் சசி செல்லத்துறை ஆகியோர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். இசையில் ஆரம்பித்து இயல், நாடகம் என முத்தமிழிலும் விளையாடி இறுதியாக இசையுடனாய் நாங்கள் சங்கமமாகின்ற இலங்கை தமிழ் சங்கத்தின் தமிழர் சங்கமம் 2021 தொடர்ச்சியாக உங்களுக்காக இசை நிகழ்ச்சிகளை வழங்க சாரங்கன் அணியினர் மற்றும் சாந்தன் இசைக்குழுவினர், சூப்பர்சோனிக்ஸ் போன்ற இந்த இசை கலைஞர்களுடைய விருந்துக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த இசை விருந்துக்குள் செல்வோம். I'm sure, Abraham, you want to say some words about these musical groups. Yes, I think it's important to recognize, I mean, we've touched upon this throughout this entire event, but it's really important to re-emphasize, I mean, we can't emphasize enough the need for us to help these musical troops, because as you know, musical troops such as Saranga, Shantin, Trinko, Supersonics, etc., they rely on events being hosted for their careers and for them to get funding. And so with this COVID pandemic, there was a pause on that. And as you know, the profession itself has to go through ups and downs during these economic trying times, right? And we want to do everything we can to expose as many musical groups in the homeland as possible, because there are a lot of diaspora organizations that are doing cultural events here, but it would be important to offer a platform for these musical troops from the homeland to also showcase their talent. And as you saw throughout the night, they've sung beautifully.
so professional, right? So it was professional music that they've produced for us today. And I think Ilangai Tamil Sangam is, providing them with the platform to do that. We want to continue to support these musicians. And a small plug is that some of these musicians are physically unable or physically challenged to, so they're not able to take on other jobs to cope up during these trying times. So it's really important for us to help them as much as we can. And we'd like to thank Ilangai Tamil Sangam for even giving them the platform to do this. So Rajkumar, over to you. Yes, in fact, not just helping, it's providing a platform. If you have enjoyed the whole program today, you could see the standard, amazing standard to a highest level. But unfortunately, whenever there is a musical program or in the diaspora, we try to bring a lot of South Indian musical troupes, but forgetting the fact that there are musical groups in Sri Lanka. Sorry. Cut பண்ணிட்டேனுங்கவா ஒரு திருப்பி அதுல இருந்து கனிஸ் அபிராமி சொன்ன அப்புறம் just cut it and say, yeah. Thank you, Abhirami. Yes, not just helping, but if you really think about it, it is providing a platform for them to showcase. Because whoever has been watching these programs today, you could have actually realized the standard of these musical trips. So what we are doing is we are giving a platform and also encouraging other organizations when they wanted to bring musical troops, not just from South India, but make sure that you can also bring from our homeland. So this is where the economy and also create a new breed of musicians that could entertain our population across. Let's move on with more songs, Abhirami. Yes, the next song I'd love to introduce from Saranga's music troupe is Valayose, and it is a classic. And so I'm excited to listen to Valayose along with you. சாரங்கா இசைக்குழுவுடைய ரம்மியமான இசையில் மீண்டும் ஒரு அற்புதமான பாடல் வடகூசை கலகலகலவென என்ற அற்புதமான பாடல் பாடலை வழங்குவதற்காக V.S. மோகன் அவரோடு இணைந்து எழுவதாக இருக்கின்ற அந்த பாடலை சாரங்காவின் ரம்மியமான இசையில் இருபது பாடல் உங்கள் ரசித்திருக்கிறார். வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்று வீசு சில நேரம் சில 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 என சிறு விரல் படப்பட துடிக்குது எங்கும் வேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம்தான் என்று காதல் தேரோட்டம் வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்று வீசு சில நேரம் சில 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 என சிறு விரல் படப்பட துடிக்குது எங்கும் வேகம் கூசுது ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும் முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனியின் மேனியும் தோளில் ஆடும் நாள் வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்று வீசு சில நேரம் சில 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 என சிறு விரல் படப்பட துடிக்குது எங்கும் வேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும்
நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே. ராகங்கள் தாளங்கள் நூறு ராஜாவுன் பேர் சொல்லும் பாரு. சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே, சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில் தான். யோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்று வீசுது. சில நேரம் சில 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 என சிறு விரல் படப்பட துடிக்குது, எங்கும் வேகம் பூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம்தான் என்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்று வீசுது. சில நேரம் சில 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 என சிறு விரல் படப்பட துடிக்குது, எங்கும் வேகம் பூசுது. அடுத்து வருகின்ற பாடலை வழங்குவதற்காக உங்கள் அன்புக்குரிய பாடகர், தமிழ் தேசமெங்கும் அறிந்த முகம் பேசிய பாடகர், அன்புக்குரிய பாடகர் சுகுமார் வழங்கிய பாடல் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது இதுதான் சுகம் என்று வருகின்ற பாடல். அவரோடு இணைந்த அந்த பாடலை வழங்க சந்திரஜோதி அவர்கள் எந்த ரங்கத்திலும் உங்கள் ரசனைக்கு விருந்தாய் கேட்டு மகிழ்வோம். ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஹா 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 ஹொய். ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஹா 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 ஹே. ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னை இளநீரில் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக. கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னை இளநீரில் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக. சங்கனிய தலைவன் பசியாறு, சென்ற இடம் தேனில் சுவையூறு, பங்கு பெற வரவா துணையாக. சங்கனிய தலைவன் பசியாறு, சென்ற இடம் தேனில் சுவையூறு, பங்கு பெற வரவா துணையாக. மன ஊஞ்சலின் மீது பூமழை தூவிட உரியவன் நீதானே. ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.
கள்ளிருக்கும் மனதே வளைந்தோடு களைப்பாரம் அடியில் இடம் போடு உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு உலகையே மறந்து விளையாடு கள்ளிருக்கும் மனதே வளைந்தோடு களைப்பாரம் அடியில் இடம் போடு உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு உலகையே மறந்து விளையாடு விம்மி வரும் அழகில் நடைபோடு வந்திருக்கும் மனதை எடை போடு வேண்டியது பெறலாம் துணிவோடு விம்மி வரும் அழகில் நடைபோடு வந்திருக்கும் மனதை எடை போடு வேண்டியது பெறலாம் துணிவோடு உன் பாதையிலே நான் ஊர்வலம் வருவேன் புதுமையை நீ பாடு ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஆசைதரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 பாலே 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 இப்பொழுது அடுத்த பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம். ஊரு விட்டு ஊரு வந்து என்று அழகான ஒரு மலேசியா வாசுதேவனருடைய குரலில் உருவாக்கிய அதே பாடலை இப்பொழுது உங்களோடு இணைந்து கொள்கிறார் STS சகிலன். ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பிழப்பு என்னாகுங்க அண்ணாச்சி என்ன எப்போது நீங்க தப்பாக என்ன வேணாம் பொன்னால கெட்டு போவேனே என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம் ஊருல உலகத்தில எங்க கதை போலது நடக்கலையா வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா மன்மத லீலையை வென்றவருண்டோ மங்கையிலாதொரு வெற்றியும் உண்டோ மன்மத லீலையை
பிறந்தா எல்லாரும் பொண்ண அன்பாக என்ன வேணும் வீணா திரிஞ்சா ஆனந்தம் இல்ல வேற என்ன பண்ண வேணும் வாழ்க்கைய ரசிக்கணும்னா வஞ்சி கொடி வாசனை பட வேணும் வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும் கண்ணிய தேடுங்க கற்பனை வரும் கண்டது 1000 காவியம் வரும் கண்ணிய தேடுங்க கற்பனை வரும் கண்டது 1000 காவியம் வரும் காதல் இல்லாம பூமி இங்கேது ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க வேறு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க வேறு கெட்டு போனதுன்னா நம்ம பிழப்பு என்னாகுங்க சாரங்காக இருக்கிற அடுத்து வருகின்ற ஒரு பாடல் காதல் கண்ணகி என்று பட்டி தொட்டியெல்லாம் வைத்து இளம் யோதிகளை எல்லாம் ஆட வைக்கின்ற அற்புதமான பாடல். அந்த பாடலை வழங்குவதற்காக நாங்கள் இங்கே அழைப்பது ஹரி அவர்கள். அவரோடு இணைந்து அந்த பாடலை வழங்க மிடோனா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். இன்னும் பாடல் இருவர் கூறு. காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்கிறேன். சோ த பேக்ல போசு. காந்த கண்ணழகி, லுக்கு விட்டு கிக்கு ஏத்து முத்து பல்லழகி, சொடி சிறவாடி. காந்த கண்ணழகா, டக்குனத தட்டி தூக்கும் முத்து பல்லழகா, முத்த ஒண்ணு தடா. உன்னை பார்த்த மண்ண பார்க்கும் சங்கத்தோட லீடருனா, உன்னை பார்த்த பின்ன அதை ரிசைன் பண்ணேனே. கடலனும் ட்விட்டரில் ஆள் இல்லாம காத்திருந்தேன், உன்னை ஃபாலோ பண்ணதாலே ட்ரெண்டிங் ஆனேனே. சிங்கிள் இப்போ சிக்ஸர் ஆனேனே. கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்மர 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 கும்மாரா. கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்மர 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 கும்மாரா. காந்த கண்ணழகி, லுக்கு விட்டு கிக்கு ஏத்து முத்து பல்லழகி, சொடி சிறவாடி. வெண்ணிலவில் லெண்டு வாங்கி மச்சி வீடு கட்டிக்கிட்டு இன்டர்நெட் இல்லாமலே வாழலாமா. 10 பிள்ளை பெத்துக்கிட்டு தமிழ் மட்டும் சொல்லி தந்து தினம் தினம் கதை சொல்ல கேட்கலாமா. ஜில்லு ஜில்லு ஜிகிரு தண்டா கிட்ட வாடி, உன்னை அப்படியே சாப்பிடுவேங்க தாண்டி. கில்லாடிதான் தெரியும் மாமா, நீ கேட்காமலே தந்திடுவே என்ன ஆமா. பட்டுனுதான் தொட்டதுமே காலியான கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்மர 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 கும்மாரா. கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்மரு டப்பர கும்மர 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 கும்மாரா. காந்த கண்ணழகி, லுக்கு விட்டு கிக்கு ஏத்து முத்து பல்லழகா, முத்த ஒண்ணு தாடா.
தமிழ்நாம் பக்கம் சங்கத்தோட லீடர்னா உன்னை பார்த்த பின்ன அதை ரிசைன் பண்ணேனே. கதலை முடுட்டரில அழில்லாம காத்திருந்தேன் உன்னை ஃபாலோ பண்ணதால ட்ரெண்டிங் ஆனேனே. சிங்கிள் இப்போ சிக்ஸர் ஆனேனே. கும்முரு டப்பரு கும்முரு டப்பரு கும்முரு டப்பரு கும்முரு டப்பரு கும்மர 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 கும்மரா. கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்மர 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 கும்மரா. கும்மர டப்பர கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்மர 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 கும்மரா. ஏண்டி காந்த கண்ணழகி குஞ்சாணி ஆர்வி வாசன் அவர்களுடைய சாரங்கா இசைக்குழு அடுத்தது என்ற பாடல் பூ மாலை பாவையாறு என்று வருகின்ற அற்புதமான பாடல். அந்த பாடலை வழங்குவதற்காக நாங்கள் இங்கே அழைப்பது தயாவரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரோடு இணைந்து அந்த பாடலை வழங்க சந்திரகிரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதோ அந்த பாடல் 2 குரல்கள் இணைந்து என் அரங்கத்தில் உங்களுக்கு செல்லும். ஒரு பாவையானது பொன்மாலை புது பாடல் பாடுது. இதை பார்க்க பார்க்க புதுமை இசை கேட்க கேட்க இனிமை என்னை யார்தான் வெல்வது. பூமாலை ஒரு பாவையானது. போட்டி பாட்டுன்னு சொல்லி பெருசா போஸ்டர்ல போட்டீங்களே, ஆளுங்கப்பா கதையா இருக்குது. எங்கப்பா ஆளு? பூமாலை ஒரு பாவையாகுமா, பொன்மாலை ஒரு பாட்டு பாடுமா. இது பார்க்க பார்க்க புதுமை இதை கேட்க கேட்க கொடுமை அடையார்தான் சொல்வது. பூமாலை ஒரு பாவையாகுமா.
சாமி கூட ஆடத்தான் சக்தி போட்டி போடத்தான் அம்மாள் பாடு என்ன ஆச்சு அம்பலத்தில் நின்னே போச்சு காலை தூக்கி நீயும் ஆடலாம் கடவுள் என்று பேராகுமா காக்கை கூட பாட்டு பாடலாம் கோயிலின் கீதம் போலாகுமா என்னோடு நீ வந்து மோதாதே என்னோடு நீ வந்து மோதாதே உன் பப்பு இங்கேதான் வேகாதே ஆடலில் பாடலில் மன்னவன் பாரு மாலை ஒரு பாவையாகுமா பொன் மாலை ஒரு பாட்டு பாடுமா இதை பார்க்க பார்க்க புதுமை இதை கேட்க கேட்க கொடுமை இதை யாதான் சொல்வது பூமாலை ஒரு பாவையானது தகதா சகசரி சகசா தரத 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 தரதா தகதகதிமி தகதல தரதா தகதிமி தகசரி தக தரதா தகதிமி தகசரி தக தரதா 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 தகதிமி தரதா தகதிமி தகதகஜுன தகதாங்க தகதிமி தகதகஜுன தென்னை மரம் ஜாதிக்கு ஒரு காய்களும் காய்ப்பதில்லை கொல்லையில வைத்த முல்லை குலம் பார்த்து பூப்பதும் இல்லை அழகிய வரிகள் வரிகளுக்கு வரிகள் அர்த்தம் சொல்லி போயிருக்கின்ற ஒரு அற்புதமான பாடல் என்று சொன்னால் அதற்கு மிக இல்லை ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னவாக மன்னிப்பாரு பாடலோடு இணைந்து கொள்ள எஸ்.ஜி. சாந்தனுடைய புதல்வர் மீண்டும் உங்களோடு இணைந்து கொள்கிறார் சகிலன். ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டியோட மரம் ஜாதிக்கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை கொல்லையில வச்சமுள்ள குலம் பார்த்து பூப்பதில்லை ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே பிரிப்பது பாவம் தானே வெட்ட வெட்ட தழைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா கட்டழகி கேளம்மா காதல் கொடிதானம்மா ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன ஆகும் வெண்ணி பாரு ஓடுகிற வண்டியோட
சாட்சி காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா கழியான பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க வைத்து அடப்பண்ணி ஆண்டவ கண்ணமூச்சி ஆடுறா ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்று விரிஞ்சா என்ன ஆகும் வெண்ணி பாரு ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்று விரிஞ்சா என்ன ஆகும் வெண்ணி பாரு ஓடுகிற வண்டியோட. சாரங்கா இசைக்குழுவாகிய நாங்கள் அடுத்து தருகின்ற பாடல் சற்று வித்தியாசமான பாடல். இந்த பாடல் கூட காதல் உள்ளங்களை கொள்ளை கொண்ட அற்புதமான ஒரு பாடல். உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே என்று தருகின்ற பாடல். பாடலை வழங்குவதற்காக இசைக்குழுவின் சிறந்த பாடகர் V.S. மோகன் அவரோடு இணைந்த இந்த பாடலை வழங்க சந்திரஜோதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதோ சாரங்கா இசைக்குழுவுடைய ரம்யமான இசையோட அந்த பாடல் உங்கள் ரசனைக்கு விருந்தாய் கேட்போம். இது உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நான்
தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. அடுத்து வருகின்ற பாடல் ரம்யமான ஒரு பாடல். பாடலை வழங்க நாங்கள் இங்கே அழைப்பது கிஸ்மி அவர்கள். அவரோடு சேர்ந்து ஹரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என்ஜாமி என்ஜாமி என்று வருகின்ற அந்த பாடல். இது அந்த பாடலுக்கான சிறப்பான இசை விளங்குவதற்கு ஷாரன்கான் இசைக்குழு இசை. சந்தனமே முள்ள மலர் கோடி முத்தாரமே எங்கூரு எங்கூரு குத்தாலமே சுருக்கு பையம்மா வெத்தல மட்டையம்மா சுமந்த கையம்மா மத்தலம் கொட்டையம்மா தாயம்மா தாயம்மா என்ன பண்ண மாயம்மா வள்ளியம்மா பேராண்டி சங்கதிய கூராண்டி கண்ணாடிய காணாண்டி இந்த அன்னக்கிளி அடியாள மரக்கேல வண்ணக்கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணு கொடுத்தாளே பூர்வ கோடி கம்பங்கர காணி எல்லாம் பாடி தெரிஞ்சானே ஆதிக்குடி நாய் நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொந்தமடி என்ஜாயி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாயி அம்பாயே அம்பாயி இந்தா இந்தா மும்மாரி என்ஜாயி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாயி அம்பாயே அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி குக்கு குக்கு முட்டைய போடுங்காளிக்கு கூ குக்கு ஒப்பனையாரும் மயிலுக்கு கூ குக்கு பச்சைய பூசும் பாசைக்கு கூ குக்கு குச்சிய அடுக்கின கூட்டுக்கு பாடுபட்ட மக்கா வரப்பு மேட்டுக்காரா வெறுவ தண்ணி சொக்கா மினிக்கும் நாட்டுக்காரா அக்காட்டி கருப்பட்டி ஊதாங்கொள்ளும் மண்ணு சட்டி அதோட கூட்டு கட்டி ஆரம்பிச்ச நாகரிக சஞ்சன சன்னக்கு சன்ன மக்களே உப்புக்கு சப்பு கொட்டி முட்டைக்குள்ள சக்கு கொட்டு அடக்கி ரத்தம் கொட்டு கிட்டு புல்லு வெட்டு வெட்டு அஞ்சு மரம் வளர்த்த அழகான தோட்டம் வச்ச தோட்டம் செழிச்சாலும் என் தொண்டை கடலே கரையே தனமே சனமே நிலமே குளமே இடமே தடமே என்ஜாயி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாயி அம்பாயே அம்பாயி இந்தா இந்தா மும்மாரி என்ஜாயி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாயி அம்பாயே அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி பாட்டம் போட்டம் காத்த பூமி ஆட்டம் போட்டு காட்டும் சாமி நாட்டினந்தா சுத்தி வந்தா செவ கூவுச்சு அது போட்டு வச்ச எச்சம் தானே காடா மாறிச்சு நம்ம நாடா மாறிச்சு இன வீடா மாறிச்சு என்ன குறை செலி கரும்புக்கு என்ன குறை என் செல்ல பேராண்டிக்கு என்ன குறை பந்தலில பாவக்கா விதக்கல் விட்டிருக்கு அது விதக்கல் விட்டிருக்கு அப்பனாத்த விட்டதுங்க அப்பனாத்த விட்டதுங்க
அடுத்த பாடல் உங்களோடு இணைந்து கொள்ள ஜெகதீஷ் அவர்களை நாங்கள் அன்போடு மேடை கலைக்கிறோம். ஒரு கூட்டு கிளியாக ஆரம்பிக்கிற அந்த பாடலோடு எப்பொழுது ஜெகதீஷ். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் கர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் கர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, திசை தேடி பறந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுகள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுகள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் நீரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. அடுத்து வருங்கும் பாடலை வருவதற்காக இங்கே நாங்கள் அழைப்பது மேடோன் அவர்கள். அவரோடு இணைந்த அந்த பாடலை வழங்குவதற்காக மதுசீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சாரங்கா இசைக்குழுடைய ஏனிசை கானங்களில் வருகின்ற அடுத்து வரும் பாடல் இது உங்கள் ரசிக்கு விருந்தாய் கேட்ட மகளுக்கு.
எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். அம்புட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வார உள்ளத்தை கொடுத்தவன் ஏங்கும் போது உம்முன்னு இருக்கிறியே. செல்லத்தை எடுத்துக்க கேட்க வேணும் அம்மம்மா சத்துரே. கொட்டி கவுக்கிற ஆளையே இந்த அடி. எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். அம்புட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வார கள்ளோ கபடம் இல்ல உனக்கு என்ன இருக்குது மேலும் பேச. வெள்ளம் அறிஞ்சு வெள்ளம் வடிய சொக்கி கிடக்கிற தேகம் கூச தொட்டு கலந்திட நீ துணிஞ்சா மொத்த உலகையும் பாட்டிடலாம். சொல்லிக் கொடுத்திட நீ இருந்தா சொர்க்கக்கதவையும் சாத்திடலாம். உன்னை பார்க்காதவன் இப்போ நீ காட்டிட விஷம் போல ஏறுது சந்தோஷம். எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். அம்புட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வார ஒத்தலையிட்டும் உன்னை நினைச்சு குத்து விளக்கென மாறி போச்சு. கண்ண கதுப்பு என்ன பறிக்க நெஞ்சு குழியது மேடு ஆச்சு. 10 தலை கொண்ட ராவணனா உன்னை ரசிக்கணும் தூக்கி வந்து. மஞ்சள் கயிறுன்னு போட்டு புட்டு என்ன இருட்டிலும் நீ அருந்து. சொல்லக்கூடாதத சொல்லி ஏன் காட்டுற மலையேற ஏங்குறேன் உன் கூட. எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். அம்புட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வார ஆ, 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 ஆ. சாரங்கா இசைக்குழுவராகிய நாங்கள் அடுத்து தருகின்ற பாடல் கண்ண காட்டு போதும் என்று வருகின்றது பாடல். பாடலை வழங்குவதற்காக நாங்கள் இங்கே அழைப்பது மெடோனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இது அந்த பாடல் உங்கள் ரசனைக்காக. கண்ண காட்டு போதும் நிழலாக கூட வார என்ன வேணும் கேளு குறையாம நானும் தார
இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு மகத்துவமான நடிப்பில் உருவாகிய பாடல் கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு. அருமையான பாடல். பாடலோடு இணைந்து கொள்ள நாங்கள் எவ்வளவு மேடை கலைக்கிறோம். எஸ் டிஷானுடைய புதல்வர் கோகுலம், அதோடு இணைந்து ஜெனி. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிருக்கேத்து கஞ்சா வச்ச கண்ணு. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிருக்கேத்து கஞ்சா வச்ச கண்ணு. அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி, அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி, முத்தம் தரியா. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கேத்தம் கஞ்சா வச்ச கண்ணு. இந்த கண்ணுக்கு 5 லட்சம் போதாது, இந்த நெஞ்சுக்கு சத்தெழுதி தீராது, தள்ளி நிலையா. அடியோ வீடு தள்ள கோளம், என் வீடு தெப்ப கோளம், நீரோடு நீரு சேரட்டுமே. அழகர் மலை கோயில் யானை வந்து அல்வாவ தின்பது போ, ஏ ஆசை ஒன்ன தின்னட்டுமே. கொத்த அழைக்கும் அழகு ஒத்த பக்கம் ஒதுங்கும் பொழுது புத்திக்குள்ள அருகுது, நெஞ்சுக்குள்ள துடிக்குது. வெள்ள மொழி வெளியே தெரிய நல்ல மொழி மொழிக்கும் பொழுது என்ன சிறு ஒடுங்குது, எனக்குள்ள நடுங்குது. சின்ன சின்ன பொய்யும் பேசுற, இல்லுன்னு தான் சூடு ஏத்துற. நீயும் தேயாத நாட்டு கட்ட தெரியாம மாட்டிக்கிட்ட, ஏ ராசி என்றும் மன்மதனே. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கேத்தம் கஞ்சா வச்ச கண்ணு. கண்ணுக்குள்ள இறங்கி இறங்கி நெஞ்சுக்குள்ள உறங்கி உறங்கி ஏவோ சீர பறிக்கிற, என்ன செய்ய நினைக்கிற. அம்பு விட்டு ஆள அடிக்கிற, தும்பு விட்டு வாழ பிடிக்கிற. தாலி இல்லாத சம்சாரமே, தடையில்லா மின்சாரமே, விளக்கேத்த வாடி வெண்ணிலவே. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டார இருக்கேத்து கஞ்சா வச்ச கண்ணு. இந்த கண்ணுக்கு 5 லட்சம் போதாது, இந்த நெஞ்சுக்கு சத்தெழுதி தீராது, தள்ளி நிலையா. கண்டாங்கி கண்டாங்கி கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு.
சாரங்கா இசைக்குழுவராகிய நாங்கள் பெறுகின்ற மற்றொரு பாடல் சற்று வித்தியாசமான பாடல். இந்த பாடலை வழங்குவதற்காக நாங்கள் ஹரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதோ ஆர்வி வாசன் அவர்களுடைய சாரங்கா இசைக்குழு இருக்கின்ற அந்த ரம்யமான பாடலோடு ஹரி அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இது பாடல். பக்குவத்துல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத. சாரே சாரே யாரு தாரால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கும் தாரால பிரபு டோய். சாரே சாரு யாரு தாரால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கும் தாரால பிரபு டோய். பக்குவத்துல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு. பிபி வந்தனா உன்னை இழுத்திடவா சொல்லு. இப்படி வந்தனா நல்லா இருந்திடலாம். யார் ரைட்டுன்னு டெஸ்ட் வச்சிடலாம். நில்லு கை பிடிச்சுதான் கண்டுபிடிச்சிடலாம். நீ ஒண்ணு நான் ரெண்டு நீ மூணு நான் நாலு. இந்த டீல்ல இருந்தாலே லைஃப் கூலு. மனசெல்லாம் லவ்வோட கல்யாணம் செஞ்சாலே வாழ்நாள் முழுசாவே ஒன்லி ஹாப்பி ஃபீல். ஆட்டம் போட நேரம் வந்தாச்சு. அன்பு கொடுக்க ஆளு கிடைச்சாச்சு. சாரே சாரே யாரு தாரால பிரபு டோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் தாரால பிரபு டோய். சாரே சாரு யாரு தாரால பிரபு டோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் தாரால பிரபு டோய். பக்குவத்துல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு. சாரே சாரே யாரு தாரால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கும் தாரால பிரபு டோய். சாரே சாரு யாரு தாரால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கும் தாரால பிரபு டோய். சாரங்கா இசைக்குழுவாகிய நாங்கள் அடுத்து தருகின்ற பாடல் சற்று வித்தியாசமான பாடல். இந்த பாடல் கூட காதல் உள்ளங்களை கொள்ளை கொண்ட அற்புதமான ஒரு பாடல். உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே என்று தருகின்ற பாடல். பாடலை வழங்குவதற்காக இசைக்குழுவின் சிறந்த பாடகர் VS மோகன் அவரோடு இணைந்த இந்த பாடலை வழங்க சந்திரஜோதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதோ சாரங்கா இசைக்குழுவுடைய ரம்யமான இசையோட அந்த பாடல் உங்கள் ரசனைக்கு விருந்தாய் கேட்போம். இது உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நான்.
தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் உருவாகிய ஒரு அழகிய பாடல் மனிதன் மனிதன். பாடலோடு இணைந்து கொள்ளவர் யாருமல்ல எஸ்.டி. சாந்தனுடைய புதல்வர் சகிலன் எவ்வளவு உங்களோடு இணைந்து கொள்கிறார். மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் 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 எவன்தான் மனிதன் வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன். அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா கொடுமை கண்டும் கண்ணை மூடி கிடப்பவன் மனிதனா கோபம் கொண்டும் நியாயம் கேட்டு கொதிப்பவன் மனிதனா கெடுப்பவன் மனிதனா எடுப்பவன் மனிதனா கொடுப்பவன் எவனடா அவனே மனிதன் 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 எவன்தான் மனிதன் வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னு பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் அவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன். ஏழை பெண்ணின் சேலை தொட்டு இழுப்பவன் மனிதனா இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா ஏழை பெண்ணின் சேலை தொட்டு இழுப்பவன் மனிதனா இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா காதல் என்ற பெயரை சொல்லி நடிப்பவன் மனிதனா கற்பை மட்டும் கரஞ்சி நோட்டு கறப்பவன் மனிதனா தன்மான காக்கவும் பெண்மான காக்கவும் துடிப்பவன் எவனடா அவனே மனிதன் 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 எவன்தான் மனிதன் வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் அவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன். I think you definitely would have enjoyed as much as Rajkumar and I have enjoyed these beautiful numbers throughout the night, along with the dance performances, the updates from the organizations as to what they've been doing in the past 12 months.
along with, of course, the keynote address by Professor Ramu Manivannan. And this brings us to the close of the 44th Annual General Meeting, Thamilar Sangamam 2021. And it's been a real pleasure and an honor to be able to host this event along with Rajkumar. So we want to thank the Ilangai Tamil Sangam Committee for giving us this opportunity to MC this event today. And I don't know if you have anything else to say, Mr. இறுதியாக நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். கடந்த காலங்களிலே இலங்கை தமிழ் சங்கம் நியூயார்க் நகரிலே இந்த அன்பர்களுடன் சந்தித்து உரையாடுவதில் மிக மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். இம்முறை இணைய வழியிலே நாங்கள் நடாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் மிக சிறப்பாக இதை நடாத்தி இருக்கின்றோம் என்று எதிர்பார்க்கின்றோம். 45வது ஆண்டு விழாவிலே தமிழர் சங்கமம் 2022 மீண்டும் எல்லோரும் இணையக்கூடிய சங்கமிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் என எண்ணிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய இலங்கை தமிழ் சங்கத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்ற 2022 ஆண்டு தமிழர் சங்கமம் நிகழ்ச்சியிலும் இலங்கை தமிழ் சங்க ஆண்டு விழாவிலும் சந்திப்போம். நன்றி அபிராமி, நன்றி நேர்களே. Thank you all. வணக்கம்.